கிருபையினாலே மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே வரும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை நீர் மீண்டுமாக எங்களுக்கு கொடுத்த அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கதாவே, இந்த அருமையான அந்த காலை பொழுதிலே வந்திருக்கிறவங்களை நீர் காண்கிற தேவன். ஆம் கதாவே, நிச்சயமாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தை ஒன்று எங்களுக்கு ஜீவன் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே நீர் பேச போற உம்முடைய வார்த்தைக்காக எங்கள் யாவரையும் உம்முடைய கரத்திலே தாழ்கிறோம். நிச்சயமாக தாகமுள்ளவனுக்கு தண்ணீரை கொடுக்கிற தேவன் இந்த நாளிலே அந்த வண்ணமாக ஒரு தாகத்தோடு வந்த ஒவ்வொருவரையும் நீர் காண்கிற தேவன். அதனாலே நிச்சயமாக தகப்பனே, இந்த அருமையான நேரத்திலே திறக்க போற உம்முடைய வார்த்தையை கதாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்துறோம். அந்த வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் அது மாத்திரமல்ல ஆண்டவரே அது வெறுமனே திரும்பாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அது நிச்சயமாக ஆண்டவரே அது வாயிலிருந்து புறப்படுமானால் ஆண்டவரே அது நிச்சயமாக முளைக்கத்தக்கதான இருதயம் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்திலே அது நியாய தீர்ப்பை கொண்டு வரும் என்றும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே நிச்சயமாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை சொன்ன வண்ணமாக அது வெறுமனே திரும்பாது என்ற வண்ணமாக இந்த நேரத்திலே பேச போற வார்த்தைகள் ஆண்டவரே ஒவ்வொருடைய இருதயத்திலும் அது பிரவேசித்து அது ஜீவனை கொண்டு வரத்தக்கதாக நிச்சயமாக நீர் பேச போற உம்முடைய தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தர்மையான நேரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். திறக்க போற வார்த்தை ஆசீர்வதியும், அடியானின் உதடுகளையும் கேட்கிற செவிகளை நீர் மறைத்து ஆசீர்வதித்து கதாவே உம்முடைய வார்த்தை ஒன்றே வரத்தக்கதாக நீர் இரக்கம் செய்ய போற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். யாவை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சூழல்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை ஒவ்வொருவரும் உம்முடைய ஆழ்ந்த சிந்தனைக்குள்ளாக ஆண்டவரை பிரவேசித்து அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்யும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். இந்த வெளியில லேட்டா வந்தவங்க வர்றதுக்கு ஒரு டைம் இருக்கு. அழைக்கும் போது வாங்க. நீங்க எப்படி எங்க கிரகத்துக்குள்ள இருக்கிறீங்கன்னு தெரியல. ஒரு பிரேயர், ஒரு ஜெபம் நடந்து இருக்கிற வேளையில எல்லாமே எப்படி இருக்கும்? சைலண்டா இருக்கும். அதே நேரம் வார்த்தையை வாசிக்கிற நேரம் எடுத்து நடக்கும். நான் பார்த்தேன், நீங்க வார்த்தையை வாசிக்கிற வேளையில் அவசரம் இருக்கலாம், ஆனா அந்த வார்த்தை வாசிக்கும் போது நீங்க எழுந்து நடக்க முடியும். அப்ப அதே மாதிரி ஒரு ஜெபம் எடுக்கிற வேளையில நீங்க அந்த கேப்புக்குள்ளே உள்ள நுழையிறது அது மாபெரும் தவறாயிரும். அப்ப இதெல்லாம் பேசிக் ஆயிரும். அப்ப அது எல்லாமே உங்களுக்கு ஒரு பரிசுத்தாவி வந்தாதான் அது எல்லாமே கிரியைக்குள்ள வரும். அப்ப அதனால நீங்க அதுல கவனமாயிருங்க. இதெல்லாம் சொல்லி வளர்க்கிற காரியம் அல்ல, இது உங்களுடைய இருதய பூர்வமாக வர வேண்டும். அப்ப பிரேயருக்குள்ளேயே வரலாம்ன்றது அது புலையான. அப்ப ஜெபிக்கும் போது அது தேவனுடைய காரியம். அப்ப அதனால நீங்க காரியங்கள்ல வளருங்க. முடிவுல அறிவித்தல்கள் இருக்கிறது. நாங்க இப்ப தேவனுடைய வார்த்தைக்கு நாங்க கடந்து செல்வோம். நான் முன்னமே சொன்ன வண்ணமாக நீங்க புலவிட நான் சொல்லிட்டு தான் இருப்பேன். அது நீங்க நினைக்க கூடாது அது தவறண்டு. அது வேத பிரகாரமாக சரியாயிருக்கு. வேதம் சொல்லுறது, ஒருவனை கடிந்து கொள்ளும் போது எல்லாரும் முன்பாக நீ என்ன செய்? கடிந்து கொள்ளு. ஏனென்றால் அது மற்றவர்களுக்கு பயம் உண்டாகத்தக்கதா. அப்ப தேவனுடைய காரியத்துல தவறு நடக்கும்போது அந்த கணத்திலே சீர்படுத்த வேண்டிய நேரமாயிருக்கு. சிலதை நாங்க தனிப்பட்ட விதத்தில் எச்சரிப்பதும் உண்டு. அது எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொண்டால் அது அந்த ஆத்மாவை இடரப்பன். ஆனா தேவனுடைய காரியம் என்று வரும்போது தேவ சமூகத்துல வெளியரங்கமாக நடக்கிற ஒரு தவற வெளியரங்கமாக தான் நாங்க கடிந்து கொள்ளும். அப்படி இல்லாவிட்டால் அதை கடிந்து கொள்ளாம நாங்க இருந்தா பார்க்கிற மற்றவங்க பாரபட்சத்தை பார்ப்பாங்க. அதுல தவற கண்டிக்காம அவர் இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? வெளிப்பிரகாரமாக நடக்கிற தவறு. அதனாலதான் அந்த வார்த்தையை நீங்க கவனமா பொறுத்தவர். அப்ப வேதத்துல பவுல் சொல்றான், நீங்க ஒருவர் தவறு விடும் போது நீங்க என்ன செய்யுங்கன்னா எல்லாரும் முன்பாக அதை கடிந்து கொள்ளுங்க. ஏனென்றால் இது மற்றவனுக்கு பக்தி விருத்திய பயத்தை உண்டாக்கும் முன்பாக எல்லார் முன்பாக அவனை கடிந்து கொண்டு பிரசங்கம். அதே நேரத்துல இன்னொரு தவற ஒரு தனிப்பட்ட மனிதன் தனிமையாக அல்லது ஒரு சூழல்ல நடக்கும் போது அவனோட அதை கதைக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்கு. அப்ப இது நடந்த சம்பவம். நீங்க அநேகர் இன்றைக்கு லேட்டா வந்தீங்க.
இத குஷ்டரோகம் பண்ணுவாங்க, அது பரவிட்டே போகும். அது மாதிரி வந்து சிலது வந்து நடக்கக்குள்ள அது ஆரம்பத்திலே வெட்டாட்டி அது குஷ்டரோகமாக பரவி அது முழு சரீரத்தையும் பரவி ஒரு இடத்துல மட்டும் பரவாம இருக்கு. அப்ப அது மாதிரி அதை விடக்கூடாது, அப்பப்ப நடக்குது. இது இப்ப நாங்க சிலரை விட 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 வர அது வந்து என்ன செய்யுது, பரவிட்டு இருக்கு. அப்ப அதனால வந்து அடுத்த கிழமை ஒன்று கேட்டுக்கு வெளியே விடணும், இல்லாட்டி கேட்டுக்குள்ள வந்து அந்த வெறுமையான தரை இவ்விடத்திலேயும் வைக்கக்கூடாது. அந்த பைக் வைக்கிற இடத்துல வந்து கதிரையை போட்டுருக்கு, அதுல இருந்துட்டு இங்க நான் வந்து ஜெபிச்ச பிற்பாடு வீடு அழைப்பு கொடுக்கக்குள்ள உள்ளவாங்க. ஏன்னா வேற ஒன்றும் செய்யலை, ஏன்னா இது தேவனுடைய காரியம். ஒரு 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 கண்டிப்பு வராத பட்சத்துல நீங்க வந்து என்னமே இடறிவீங்க. அதுல நான் சாய்ஸ் தந்திருக்கேன், என்னன்னா சப்போஸ் வரக்குள்ள வாகனம் பிரேக் டவுன் ஆகும், பெச் ஆகும், அந்த எது அது ஓகே, அது உங்களுக்கும் தேவனுக்கும் அது வந்து உங்களுக்கு ஒரு மன்னிப்பு இருக்கு காரியம். ஆனாலும் தேவன் இன்னொரு ஞானத்தையும் தந்திருக்கேன், என்னண்டா நீங்க ஏழியாவே புறப்பட்டு வரவும். அந்த புறப்பட்டு வர்றதுக்கு நீங்க என்ன செய்யணும், காமனத்தியல் அந்த போர்டர் அந்த டைமுக்குள்ள வரணும்னு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வரும். ஆனா காமனத்தியாலத்தை இப்ப நான் சிந்திச்சேன், நீங்க ஒரு காமனத்தியாலம் வந்து அதுக்கு முன்னால வந்து வேதத்தை வாசிச்சு அழுது நீங்க தேவனுக்குள்ளாக உங்களை தகுதிப்படுத்தினாதான் நீங்க ஆராதிக்கிற வேளையில அபிஷேகம் இறங்கு. நீங்க அந்த ஸ்டார்ட் பண்ணினோட தான் எல்லாம் செய்ய போறோம்னா அது வராது. அப்ப எல்லாத்துக்கும் ஒரு டைம் எடுக்கும். நீங்க அப்பதான் ஒரு உந்துதலுக்கு வரக்குள்ள அங்க லீடிங் வழி நடத்தல் முடிஞ்சிடும். ஏன்னா நீங்க இடையில வருவீங்க, ஒரு ஒவ்வொன்றுக்கு ஸ்டார்ட் இருக்க வந்தோடனே இது மோட்டரை போட்டோன்னு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இல்லை. நீங்க ஆயத்தப்படணும், பக்குவப்படணும். அதான் வேதம் என்ன சொல்லுது, நிலமானது என்னது, இருதயம் தான். அந்த இருதயம் வந்து பண்படுத்தாத பட்சத்துல வார்த்தை வந்து விழுகலாம். அப்ப உங்களோட இருதயம் ஆயத்தப்பட்டு எல்லா சோர்வுலையும் இருந்து நீங்க வருகிற வேலையில தான் அது ஆயத்தப்படும். அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லலாது. தேவனுக்குள்ள பயப்படுகிறவங்கள கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். நீங்க இன்னும் அதிகமா பயப்படக்குள்ள வந்து தேவன் நிச்சயமாக வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால இப்ப பாருங்க, இப்ப முதல்ல அப்படி குறைவு, ஒரு ஆள் 2 பேர், இப்ப கூடி கூடி பாத்தீங்கன்னா போன வாரம் அதிகமான 60 பேர் டைமுக்கு வழி நடத்தல் நடக்கக்குள்ள இந்த வாரம் பாத்தீங்கன்னா அதிகமான பேர் துவங்கின பிற்பாடு. அதனால வேத ஒழுங்கு வந்து தேவன் வர முதல் காமணத்தியால அரமணத்தியாலத்துக்கு முன்பாக வந்து நீங்க அமரணும், அந்த டைம் இல்லை. அப்ப அதனால வந்து அந்த காரியங்களை வந்து சிந்திங்க, இல்லாட்டி இன்னொருவருக்கு அது இடரலை கொண்டு வரும், இன்னொருவர ஒரு ஆசீர்வாதத்துக்கு அது தடையாகாம. அதனால இது அதி சீக்கிரத்துல நாங்க அறிவித்தல்ல அதை பார்ப்போம். அதாவது என்ன செய்வோம்னு நீங்க தீர்மானிங்க. ஏன்னா தண்டனை இல்லாட்டி ஒரு வார்த்தையை பேசி ஒரு தண்டனை இல்லாத பட்சத்துல அந்த தண்டனை வலுவற்றதா இருக்கும் என்று தீக்கர் சொல்லும். அப்ப ஒவ்வொரு தண்டனைக்கும் வந்து ஒவ்வொரு அங்கே பிரமாணத்துக்கும் ஒரு தண்டனை அவசியம். அப்ப தண்டனை இருந்தாதான் அதுல நீங்க கீழ்ப்படுவீங்க. அதை உணர்ந்தாதான் தேவன் உங்களை ஆசீர்வதி. அதனால தேவனுக்குள்ளாக பலப்படுங்க. இந்த வேளையில நாங்க தேவனுடைய வார்த்தை 2 வார்த்தைகளை நாங்கள் வாசிப்போம். அதுல முதலாவதாக மத்தேயு 5ஆம் அதிகாரத்துக்கு நாங்க திருப்புவோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம், அதுல ஒரு வசனம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். அடுத்த வசனம் வந்து சங்கீதம் 42ஆவதுல அதுல 1, 2 நாங்க வாசிப்போம். முதலாவதாக மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாங்க வாசிப்போம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஆமென். ஆமென். பாருங்கள், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் யாரா? பாக்கியவான்கள். நீதி என்றா என்ன? தேவனுடைய வார்த்தை. நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அடுத்தது வந்து 42, சங்கீதம் 42 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் நாங்கள் வாசிப்போம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது.
நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். ஆமென். දෙවියන් වහන්සේ මොවාගේ දොළට ඉතා ආශාවන්නා මේ මාගේ ආත්මය ඔබ කෙරෙහි ඉතා ආශා ඇත්තේය. දෙවියන් වහන්සේ කෙරෙහි එනම් ජීවමාන දෙවියන් වහන්සේ කෙරෙහි මාගේ ආත්මය පිපාස වේ. මම කවදා ඇවිත් දෙවියන් වහන්සේ ඉදිරියේ පෙළෙයිද? ஆமென். ஆமென். நாங்கள் யாவரும் அமர்ந்திருப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த அருமையான நேரத்திலே நீதியின் மேல் பசி தாகம் என்ற ஒரு தலையங்கத்திலே நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். நீதியின் மேல் பசி தாகம். அப்படியானால் தேவனுடைய வார்த்தையின் மீது அங்கே ஒரு பசி தாகம் ஒரு மனிதனுக்கு இருக்கும் போதுதான் அவனால எதையும் அங்கே பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆமென். ஏனென்றால் அங்கே தீர்க்கதரிசி சொல்லும் போது தேவன் ஒரு மனிதனுக்குள்ளாகவே ஒரு தாகத்தை வைத்திருக்கிறார். ஒரு என்ஜின் எடுத்துக்கொண்டு அதுக்கு oil அவசியம். அதே போல ஒரு மனிதனுக்குள்ளாக எதையாவது ஒரு வாஞ்சை, எதையாவது ஒன்று அவன் வாஞ்சிக்கத்தக்கதாக தான் அவன் படைக்கப்பட்டிருக்கிறான். அதனாலதான் அவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கிறது, விருப்பம் இருக்கு. இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ மனிதர்கள் வந்து ஒவ்வொன்றை ஆராதிக்கிறாங்க, ஒவ்வொன்றை விரும்புறாங்க. சில பேர் உலகத்தை விரும்புகிறபடியினால் நாஸ்தியர்கள் இருக்கிறார்கள், கடவுள் இல்லை என்று. ஏனென்றால் ஏதோ ஒரு தாகம் அங்கே அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அதே போலதான் தேவன் தன்னுடைய மனவாட்டிக்கும் தன்னுடைய ஜனத்துக்குள்ளாகவும் ஒரு தாகத்தை வைத்திருக்கிறார். இது இன்று நேற்று ஏற்பட்ட ஒரு காரியம் அல்ல. அவர் உலக தோட்டத்துக்கு முன்பாகவே அவர் தனிமையாக வாழும் போதே அவர்களுடைய சிந்தையிலே ஒரு காரியம் இருந்தது. நான் எப்படி பூமியை உண்டாக்க வேண்டும், இப்படியாக ஒரு ஜனத்தை உண்டாக்க வேண்டும், இப்படியாக அவர்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தை இருந்தது. அந்த சிந்தையின் வெளிப்பாடுதான் நீங்களும் நானாயிருக்கும். அப்ப தேவன் எந்த சிந்தையை அவர் வைத்தாரோ அந்த சிந்தையின் வெளிப்பாடாக நாங்க இருக்கோம். அதனால்தான் திகர் சொல்றார், ஆதாம தன்னுடைய சாயலும் ரூபமாக தேவன் படைத்தார். அப்ப அதனால அவர் என்ன சொல்றாருண்டா, தான் எதை விரும்புறானோ அதை அவன் செய்வான் என்று அறிந்திருந்தான். அதனாலதான் இப்ப அவன் சிங்கத்தை பார்த்து சிங்கம், அங்கே புலியை பார்த்து புலி, அப்படியாக என்னென்ன வைப்பான் என்று தேவன் ஏற்கனவே தீர்மானித்துட்டான். அப்ப அந்த தீர்மானித்ததை இவன் செய்யறானான்னு பார்க்கிற வேளையில அந்த தேவனுடைய சிந்தை எப்படி இருந்ததோ அதே பேரை அவனும் வைத்தான். அப்ப பாருங்க, தேவனுடைய சிந்தையின் வெளிப்பாடுதான் அங்கே ஆதாமா இருந்தான். அப்ப அதே போலதான் அங்கே சீசர்களை பார்த்து அவர் சொல்லும் போது அவர்கள் என்ன சொல்றாங்க, நீங்க ஆதி முதலாய் என்னோடு கூட இருந்தபடினாலே எனக்கு சாட்சியலா இருக்கு. அந்த வேத வார்த்தை முன்னுக்கு அடிச்சிருக்கு. யோவான்ல சொல்ற ஆதி முதல். இப்ப அவங்க பிறந்ததால அல்ல, அவங்க நேற்று அவர் சந்தித்ததுனால அல்ல, மீன் பிடித்த அதிசயத்தை காண்பித்ததுனால அல்ல, உலக தோட்டத்துக்கு முன்பாகவே தம்முடைய சீசர்களுடைய பேரை அவர் அறிந்திருந்தார். அதனால அவர் என்ன செய்தார், ஆதி முதல் என்று பார்க்கும்போது அவருடைய சிந்தையில நாங்க இருந்தோம். அப்ப அந்த சிந்தையில நாங்க இருந்தாதான் அவருடைய வார்த்தையின் ரூபமாக அந்த வார்த்தையை நாங்க விசுவாசம். இல்லாத பட்சத்தில் எங்களுக்குள்ள அந்த தாகம் இருக்கா. அந்த தாகம் இருக்குமானால் நாங்கள் உலக தோட்டத்துக்கு முன்பாகவே இருப்போம். அப்ப இன்னைக்கு மனிதனுக்கு பல தாகம். அப்ப அதனால இந்த வாஞ்சை, அதாவது தாகம் என்றா முதலாவது என்ன அர்த்தம் என்றதை நீங்க புரியும். அப்ப அந்த தாகம் அங்கே புரியாவிட்டா நீங்க அதை என்ன வேதம் சொல்லுது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. அப்ப அந்த வாஞ்சை மானானது என்னத்துக்கு, என்ன நேரத்துல தண்ணீரை விரும்பும், என்ன நேரம் விரும்பும், ஆபத்துலதான் அது விரும்பும். அப்பதான் அதுக்கு தண்ணீர் ஒரு ஜீவனாயிருக்கு. அந்த ஆபத்துல அது தேடாட்டி மற்ற நேரத்துல அது தண்ணீர் வீணாயிருக்கு. அப்ப அந்த தாகம் என்ற அர்த்தம் என்னன்னா, வேதனையோட கூடிய தாகம், வாஞ்சை. விளங்குதா உங்களுக்கு? வேதனையோடு கூடிய தாகம். மானுக்கு ஒரு வேதனை, காயப்பட்டிருக்கிறது, வேதனை இருக்கிறது. அந்த நேரத்துல ரத்தம் போனா உங்களுக்கு என்ன ஏற்படும், தாகம் ஏற்படும். ஏன்னா நான் இதெல்லாம் வறண்டு இருக்கு, தண்ணி இல்லாட்டி நீங்க மயங்கிடுவீங்க. தெரியுதா உங்களுக்கு? ஏன்னா அந்த அர்த்தத்தை நான் புரிய வைக்க விரும்புறேன். யதார்த்தமா பார்க்க கூடாது. ஏனென்றா அதை பார்த்தா உங்களுக்கு செய்தி புரியாது.
அப்ப வேதம் சொல்லுது, தேவனே என் ஆத்துமா உம்மை நோக்கி எதுக்கு எதை ஒப்பிடுறான்? மானானது. அப்ப அந்த மான் எந்த நேரத்துல அதுக்கு ஒரு வாஞ்சை ஏற்படும்? ஆபத்துல, அதாவது தனக்கு காயம் ஏற்பட்ட நேரத்துலதான் அதுக்கு தாகம் ஏற்படும். அந்த நேரத்துலதான் அப்ப தாகம்ண்டா மீனிங் அர்த்தம் என்னடா? வேதனையோடு கூடிய தாகம். உங்களுக்கு ஒரு ஆபத்து வந்தா தானே நீங்க ஒரு வேதனையோடு கூட, ஏன்னா அதுல அது கிடைச்சுதான் ஆகும். இப்ப சாதாரணமா எல்லாம் சரியா இருக்கிறவன் தாகத்தோட வரமாட்டான். அவன் ஒரு பரிபூர்ண மனிதன் என்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறபடினால அது பாஸ் ஓவர், மேலால போயிடும். அவன் வார்த்தையை கேட்பான், செய்தியை கேட்பான், நல்ல மண்டுவான். ஆனா அவனுக்கு ஒரு பல பரீட்சை வர்ற வேளையில அவனுக்கு அது வராது, ஏன்னா அவனுக்குள்ள அந்த தாகம் இல்லை. அப்ப அதனாலதான் வேதமும் தீர்க்கதரிசியும் என்ன சொல்றேன்டா, ஒரு மனிதனுக்குள்ளாக தேவன் ஏன் ஒரு பிரச்சனைய, அங்கே வியாதிய, பலவீனத்தை ஏன் அவர் வைக்கிறாருன்னா, அப்பதான் எப்பயுமே தாகத்திலே இருப்பான். புரியுதா உங்களுக்கு? அப்பதானே உங்களுக்கு தண்ணி எப்ப குடிப்பீங்க? தாகம் ஏற்பட்டாதான் குடிப்பீங்க. பசி வந்தா உங்களுக்கு தெரியும், எதையாவது சாப்பிடுவோம், ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன பொருள் கிடைக்குமான்னு கூட நீங்க பாப்பீங்க. ஏன்னா அது ஒரு அந்த நேரத்துக்கு அது அவசியம். ஆனா பசி இல்லாத நேரத்துல நீங்க தேடி போக மாட்டீங்க. இருந்தா சாப்பிடுவீங்க, இல்லாட்டி என்ன செய்வீங்க? ஆனா தேடல் எப்ப வரும்? பசி ஏற்படும் போதுதான் தேடல் வரும். தாகம் எப்ப வரும்? ஒரு தேடல் எங்களுக்குள்ளாக அங்கே இயலாத நாங்க ஒரு மயக்க நிலைக்கு வருகிறோம் என்றக்குள்ளதான் என்ன வரும்? அதே போலதான் தேவனை எப்ப ஒரு தாகம் வரும்ண்டா, உங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை, ஒரு வேதனை வரும்போதுதான் வரும். அப்ப அதனால்தான் இன்றைக்கு வந்திருக்கிறோம்னு சொல்லாதீங்க. ஏன்னா அணைய நாள் வராம இருந்து வாரவங்க அது அப்படி சொல்லிடாதீங்க. எப்பயுமே ஒரு வாஞ்சை இருந்தா உங்களுக்கு எப்பயுமே என்ன இருக்கும்? தேவனை பற்றியதான காரியம் எப்பயுமே என்ன செய்யும்? தேவன் வச்சுட்டு தான் இருக்கும். அப்ப அதனால்தான் அந்த ஒரு ஆடை குறிச்சி தீர்க்கதரிசி என்ன பார்க்கும் போது என்ன சொல்றாருன்னா, ஒரு ஆடை தோல்ல சுமந்து மேய்ப்பன் வச்சிருக்கிறான். அப்ப அவருக்கு இருக்கிற இந்த காயங்கள் எப்படி உண்டானது? அப்ப அவர் சொல்றேன், நான் தான் உடைச்சேன். அப்ப தீர்க்கதரிசி சொல்றேன், இவன் முரட்ட ஆளாயிருப்பான் போல இருக்கு. அப்பதான் அவர் ஏன் அப்படி செய்தா என்றோன்னா, அது அதை தவறி போய் எங்கேயாவது அது தப்பி போக வலிக்கிடுது, வழி தப்பி போக வலிக்கிடுது. அதனால நான் என்ன செஞ்சேன்னா உடைச்சி வச்சேன். ஏனென்றா அது வெளியே போனா அது மறிச்சு போய் அதுக்கு ஒரு விபத்து ஏற்படும், காணாம போகும். அதனால நான் அந்த ஆடை எப்பயுமே என்னோட வச்சு கவனிச்சு பராமரிச்சு மருந்து போட நான் விரும்புறேன். அதனாலதான் உடைச்சேன். அப்பதான் தீர்க்கதரிசி அதுல இருந்து ஒரு செய்தி வருது. ஆமே. அதே போலதான் தேவன் நேசிக்கிறவங்களை என்ன செய்யறாரா? சிரிச்சிக்கிறார். அப்ப தேவன் நேசிக்கிறார் என்பதை அதனாலதான் நாங்க காணோம். அப்ப காணக்குள்ள எப்பயுமே எங்களுக்கு ஒரு தாகம் ஏற்படதான் தேவன் வைப்பு. ஏன்னா அது ஓடி அப்பதான் நாங்க என்ன செய்வோம்? எல்லாத்தையும் விட்டுட்டு தேவனே பிடிப்போம். அப்ப அந்த இடம்தான் தேவன் விரும்புறார். அப்படி இல்லாட்டி நீங்க அப்படி ஒரு காரியத்திலே இருக்கவே மாட்டீங்க. நானா இருக்கலாம், நீங்களா இருக்கலாம், இருக்கல. ஏன்னா உங்களுக்கு வேதனை வந்தாதான் அதுக்குரிய தாகம் ஏற்படும். அப்ப அதே அந்த நேரத்துல நீங்க எங்க போறீங்க? புரியுதா? செய்தியை பிடிக்கணும். இல்லாட்டி மாறி அப்ப நான் பிரச்சனை வந்தாதான் நான் ஆராதிப்பேன் என்ற ஒரு கட்டத்துக்கு மாறி போயிருவீங்க. விளங்குதா? அப்ப அந்த வாஞ்சையில இப்ப நீங்க தேவனை எல்லாத்தையும் விட்டுட்டு தேவண்ட சமூகத்துல இருக்கிறீங்களா, அல்லது மனிதர்கள் சொல்ற காரியத்துல பலதை சிந்திச்சோண்டு பல காரியத்துல ஓடுறீங்களா? இல்ல தேவன் செய்வார் என்று வாரீங்க. அதுதான் நீங்க யார் என்பதை நிரூபிக்கணும். அப்ப அதான் நாங்க வேதத்துல பார்க்கணும். அப்படியானவங்க தான் பேர் எழுதிச்சு. இப்ப நாங்க ஆபிரகாம் ஆபிரகாமே எழுதினான்னு தெரியும், சுனமியாண்ட ஏன் எழுதினான்னு தெரியும், தென்தேச ராஜஸ்ரீயாண்டா ஏன் எழுதினான்னு தெரியும், ஏன்னா ரெபேக்காலண்டா ஏன் எழுதினான்னு தெரியும், ரூத்தண்டா ஏன் எழுதினான்னு தெரியும், சாராயண்டா ஏன் எழுதி. அவங்க எல்லாம் ஒரு சாதாரண ஒரு பாத்திரமாவா இருந்தாங்க? அப்படியா இருந்தாங்க? இல்ல. ஏன்னா தேவனுடைய காரியம் அதே போலதான் தேவன் மணவாட்டியை உருவாக்கும் போதும் அப்படிதான் அவர் உருவாக்கு. ஏன்னா அவருடைய சிந்தையாயிருக்கு, சிந்தையின் வெளிப்பாடாயிருக்கு. நீங்க அவளை காணும் போது அவரை காணும். புரியுதா உங்களுக்கு? அவளை காணும் போது யாரை காண்றீங்க? தேவனை. ஏன்னா அவர் ஜீவிக்கிற கூடாரம். நான் பொருளுக்கு வாரம் முன்பு காரியத்தை நான் ஒரு ஆழமான காரியம் நாங்க செய்தியோடைய தரித்திருப்போம். நான் பேசாம என்ன ஒரு ஆழமான நாங்க இதை பார்க்கக்குள்ள நாங்க எங்க இருக்கிறோம், என்னத்தை செய்து கொண்டு இருக்கிறோம்ன்றதை நாங்க பார்க்க போறோம். நிறைய எடுத்து வந்தனா
பாருங்க, தாகம் என்ற வார்த்தை, இந்த வார்த்தைக்காக நான் அகராதியை பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு சமயத்தில் நான் பிரசங்கித்தேன். ஒரு சமயத்தில் நான் பிரசங்கித்தேன், தேவன் மேல் தாகமாயிருக்கிறது என்ற ஒரு செய்தியை நினைத்து கொண்டிருந்தேன். நான் இதை தாவீது உம்முடைய நியாயங்கள் எனக்கு என்னுடைய ஜீவனுக்கு மேலானது என்று சொன்ன சங்கீதத்தில் இருந்து எடுத்தேன். நான் தாகம் என்ற வார்த்தையை குறித்து சிந்தித்து கொண்டு அதை குறித்து அகராதியிலே அதற்கு என்ன அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்து கொண்டிருந்தேன். வெப்ஸ்டர் அகராதியிலே ஒரு வேதனையோடு கூடிய வாஞ்சை. என்னையா? வேதனையோடு கூடிய வாஞ்சை. இப்ப எந்த நேரத்துல தண்ணீரை வாஞ்சிக்குது? வேதனை இருக்குது, ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது, தண்ணி இல்லாட்டி அது மறிச்சுது. அப்ப என்ன ஏற்படுது? வாஞ்சை ஏற்படுது. அப்படி உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறா? அப்பதான் நீங்க என்ன செய்யலாம்? முழு இருதயத்தோட வாஞ்சிக்கலாம். இல்லாட்டி என்ன நடக்கும்? உங்களுக்கு அந்த வாஞ்சை வராது. தேவன் ஏன் ஒரு காரியத்தை அனுப்புறேன்னா அப்பதான் நீங்க அவரை என்ன செய்வீங்க? பிடிச்சு கொள்ளுவீங்க. ரைட், அததான் சொல்றான். தேவனே என் ஆத்துமாக்குள்ளதான் தேவன் வாங்கி. நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா ஆத்துமாவை வச்சுதான் எழுது, சரீரத்தை வச்சு எழாது. ஏன்னா சரீரம் என்ன புலன்களால் ஆளுகப்படுகிறது? ஐம்புலங்களால். ஆத்துமா எதால் ஆகப்படுது? ரெண்டு. ஒன்று ஆவியால அல்லது அது மாமிச உலகத்தால். ரெண்டு ஆவி, பிசாசின் ஆவியினால் அல்லது தேவனுடைய ஆவியினால். அப்ப தேவனுடைய ஆவியினால அது வழி நடத்தப்படுகிறதா அது தேவனுடைய வார்த்தையை என்ன செய்யும்? வாஞ்சிக்கும். ரைட், பாருங்க, அது வேதனையோடு கூடிய வாஞ்சை என்று சொல்லு. உனக்கு மிகவும் அவசியமாய் ஒன்று தேவைப்படும் போது அது உனக்கு ஒரு வாஞ்சையை உனக்கு ஒரு வருத்தத்தையும் வேதனையும் உண்டாக்கும் அளவுக்கு ஆகிறது. தாகம் உண்டாவது இயற்கையின் மாறானது அல்ல, தாகம் இயற்கையானது. அது தேவன் நமக்கு கொடுத்த ஏதோ ஒன்றாய் இருக்கிறது. அது ஏதோ ஒன்றிற்காக அது வாஞ்சையை நமக்கு கொடுக்கிறது. தேவன் உனக்காக ஒரு மேற்பார்வையின் பூர்வத்தை அது வைத்திருக்கிறார். நான் அடுத்த கீழே போறேன் பாருங்க. இரண்டு வித்தியாசமான தாகம் ஒன்று கண்டு, சரீர பிரகாரமான தாகம் என்று ஒன்று உண்டு, ஆவிக்குரிய பிரகாரமான தாகம் ஒன்று உண்டு. தாவீது சொன்னதை இதை மறுபடியும் வாசிக்க விரும்புகிறேன். என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாயிருக்கிறது. இது யாரோ சொன்ன ஒரு கதை அல்லது சரித்திரமாக அல்ல, அநேக வருஷங்களுக்கு முன்பு நடைபெற்ற ஒரு சம்பவம் கிடையாது. ஆனால் இது ஜீவனுள்ள தேவன் மீது உள்ள தாவீதினுடைய தாகமாயிருக்கு. அப்ப பாருங்க, அவன் எப்படி ஒரு தாகத்தை வச்சிருந்தான். அப்ப அதே போலதான் உங்களுக்குள்ளால தேவனை குறிச்ச ஒரு தாகம் இருந்தாதான் நீங்க என்ன செய்வீங்க? ஓடோடி வருவீங்க தேவனுடைய. ஏண்டா தேவன் அங்க உங்களோட சிந்தையாக ஆதியில நீங்க இருந்தீங்க. அப்படி இல்லாத பட்சத்துல உங்களுக்கு வர ஒரு வாஞ்சையும் இருக்காது. நீங்க வருவீங்க, வந்த வண்ணமாகவே நீங்க போவீங்க. நீங்க உங்களுக்குள்ளாக ஒரு ஜீவன், ஒரு உணர்ச்சி, ஒரு எழுப்புதல். நாங்க போன வாரம் பார்த்த ஒரு எழுப்புதலானது எங்க உண்டாகும்? அது திகழ்ச்சி எழுப்புதல் எல்லாமே முடிஞ்சு. ஆனா தேவனுடைய ஜனத்தின் மத்தியில உள்ளத்துல எழுப்புதல் என்ன முடிவு பெறும்? அது என்ன செய்யும்? நாளுக்கு நாள் அவங்க வளர்ந்து கொண்டுதான் இருப்பாங்க. ரைட், அடுத்தது பாருங்க. அவன் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. உம்மை நான் கண்டடையாமல் போவேன், ஆனால் கர்த்தாவே நான் அழிந்து போவேன் என்று சொல்லுகிறான். ஏன்னா நீங்க அந்த சங்கீதத்தை போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவன் எப்படியான ஒரு எதிரி சூழ்ந்திருக்கிற வேளையில தான் அவன் அது பாருறான். ஏன்னா தேவன் இல்லாட்டி அவன் என்ன செஞ்சிருவான்? மறிச்சு போயிடுவான். பாருங்க, ராக தலைவனுக்கு ஒப்பி கேட்ட மாஸ்கி என்னும் சங்கீதம். அந்த சூழலை பார்த்தீங்கன்னா அவன் ஒரு எதிரி. அதை பின்னுக்கு வாசிக்கக்குள்ள உங்களுக்கு தெரியும். ஏனண்டா அப்படியான ஒரு இக்கட்டான ஒரு நேரத்துல தேவனை தவிர அவனுக்கு விடுவிக்க யாரும் இல்லை. ஏன்னா இவன் ஒரு தனி மனிதனா இருக்கு. அப்ப அங்க எதிரிகள் சூழ்ந்து இருக்கிறான். அப்ப பாதுகாக்க ஒரே ஒரு அடைக்கலம் அண்டாது தேவன் மாதிரி. அப்ப அதனாலதான் அவன் என்ன சொல்றான்? ஒவ்வொரு சாய்ஸ சொல்றான். அவன் ஆரம்பத்துல தேவன் அவன் என்ன சொல்றான்? கோலியாத்த பார்க்கலாம் சொல்றான், சிங்கத்துக்கும் கரடிக்கும் என் தப்பிவித்த தேவன் என்னை இந்த பெலிசியனுக்கும் என்ன செய்வாரா? தப்பி. பாருங்க, அந்த ரெண்டு சாட்சி இவனை என்னுண்ட செய்ய வைக்கும். விளங்குது? அதாலதான் தேவன் முதலாவது உங்களுக்கு அற்புதங்களை நீங்க ஒரு வளர்ந்து வரக்குள்ளையும் செய்வீர். ஏனண்டா
அந்த அற்புதங்களை கொண்டு நீங்க மற்றதை பெரிதான உண்டை செய்யும். பாருங்க, அவன் என்ன உயரமான மனிதன், பலசாலி, கவசம் வச்சிருக்கான சிங்கம், மிருகம் அதுவும் ஒரு மிருகத்துல பலம் உள்ளதுதான். எப்படிப்பட்ட டன்னுள்ள ஒரு மனிதனையும் ஒரே பாய்ச்சல்ல விழுத்தாட்டம். ஆனா அவன் என்ன செய்யறான்டா, அதையும் செய்த தேவன் அதை விட பன்மடங்கான இந்த மனிதனையும் அவர் செய்வா. பாருங்க, அது குறுகினதிலிருந்து கூடுதுக்குவர். அப்ப பாருங்க, அந்த விசுவாசத்தை முதலாவது தேவன் கொடுக்கிறது ஒரு சிறியதுதான். அதை கொண்டு நீங்க பெருப்பிக்கும். அதான் உவமையில பாத்தீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் ஒரு தாளம். அதுக்காக அந்த உவமையோட இதை சொல்லல, ஒவ்வொன்றை நான் பார்க்க பெருப்பிக்கிறது தான் தேவனுடைய வேர். அவர் என்ன செய்வார், விதையை போடுவேர், அதுதான் வளரும். விளங்குதவங்க, அதுதான் என்ன செய்யணும், அதுக்குள்ளால இருக்கிற பிரமாணம் தான் அதை வளர செய்யும். தேவன் பக்கத்துல இருந்து இழுத்து இழுத்து விடுற இல்லையா மரத்தை, அந்த வித்துக்குள்ள இருக்கிற பிரமாணம் அது வளர செய்யும். அப்ப அதே போலதான் உங்களுக்குள்ள ஒரு ஜீவன் வித்து இருந்தா நீங்க தான் அதை வளருவீங்க. எப்படி வளருவீங்க? ஆவிக்குரிய மனிதன் வளரத்தக்கதாக தேவனுடைய வார்த்தை தான் அவனை வளர செய்யும். சத்தியத்தை அறிய அறியதான் அவன் வளரும். வேதத்தை வாசிக்க வாசிக்க தான் அவன் வளரும். இல்லாட்டி அவனால வளர இயலாது. ஏனென்றா அது அவனுக்கு வளர பண்ணான். உலக மனிதன் உலக காரியத்துல வளர்றான், உலக வாஞ்சியில அவன் வளர்ந்துட்டு தான் இருக்கிறான், உலக தேவை அவன் என்ன செய்யறான், செய்துட்டு தான் இருக்கு. ஏன்னா அவனுக்கு வேறொரு தாகம். ஆனா ஆவிக்குரிய மனிதன் வளரணும்டா தாவி சொன்னது போல இரவும் மகளும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராயிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கு. அவன் எதை செய்யறானோ வெற்றி. அவனுக்கு தோல்வி என்பதே கிடையாது. ஏனென்றா அவன் எங்க இருக்கிறான், நீர்கால் தண்ணீர். நீர் எதுக்கு அடையாளம்? பரிசுத்த ஆவி. அதாவது தேவன் என்ன சொல்ற, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் உண்டாகும், ஆனா என்னிடத்திலிருந்து குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாது, நித்திய காலமாய் ஊறுகிற ஜீவ ஊற்றாய் இருக்கும் என்று சொல்றான். பாரு, பாருங்க, அந்த தாகத்தோடு பாதி வழி வருவோமானால் சரி. ஆனால் அந்த தாகத்தோடு கூடிய ஒரு பாதி வழி மாத்திரம் வருவோமானால் சரி, நான் முழங்கால் படியிட்டு தேவன் என்ன செய்கிறார் என்று பார்ப்போம் என்கிறது. நீ தாகம் அடையவில்லை, தேவன் என்ன செய்கிறார் என்று பார்ப்போம் என்பது தாகம் அல்ல. தேவன் செய்வார் என்று நின்றாதான் அது என்ன, முழுமையான ஒரு தாகம். அந்த தாகம் எப்படி இருக்க வேண்டுமானால் மரணமோ ஜீவனோ அதற்கு இடையில் இருக்க வேண்டும். எப்படி வரும்? மரணம் அல்லது ஜீவன். ஏன்னா தேவன் கொடுக்காட்டி நாங்க மறிக்க போறோம், அல்லது என்ன செய்யற, தேவன் கொடுத்தா நாங்க வாழ போறோம். அப்ப இந்த ரெண்டுக்கும் இடையில வரக்குள்ளதான் எங்களோட தாகம் என்ன செய்யும், நாங்க யார் என்பதை காண்பிக்கும். புரியுதா உங்களுக்கு? அந்த இடையில நாங்க வராத பட்சத்துல எங்களுக்கு பரிபூர்ண தாகம் என்ன செய்யாது, வராது. ஏன்னா எங்களுக்கு அடுத்த சாய்ஸ் இருக்கு. ஆனா இந்த இடையில வரும்போதுதான் அது என்ன செய்யும், அது ஒரு ஜீவனை கொண்டு வரும். அப்பொழுது ஏதோ ஒரு காரியம் நடைபெறும். அப்பதான் அது என்ன செய்யும், ஏதோ ஒரு காரியம் நடைபெறும். ஏன்னா நாங்க முழு சலண்டர். ஏன்னா எங்களுக்கு பெற்றாகணும், அதை விட்டா யாருமே இல்லை, தேவன் என்ன செய்யணும், செய்தே ஆகும். அப்ப நாங்க என்ன செய்வோம், முழு சலன். தேவன் என்ன காரியத்தை செய்தாலும் நான் அவரை விட போவதில்லைன்ற ஒரு உறுதிக்கு வருவோம். ஏனண்டா அவரை தவிர யாரும் ஒன்றுமே செய்யும். எதிரி வருகிறான் என்ற மோப்பம் அதற்கு உண்டு. அது எதிரி அருகில் இருக்கும் போது அது ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறது. அந்த சிருஷ்டியானது தன்னை பாதுகாத்து கொள்ள அதற்கு ஒரு புலன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா மானுக்கு ஒரு புலன் இருக்கு. என்னன்னா எதிரி வரக்குள்ளே அதை என்ன செய்யும்டா, அந்த காரியத்தை அது என்ன செய்யும், அறிந்து கொள். அப்ப அது என்ன செய்யும்டா, அது தன்னை காத்து கொண்டு ஓட வலிக்கும். ஆனா அந்த புலன் இல்லாட்டி அதனால என்ன செய்யலாது, அதை அறிந்து கொள்ளலாம். அதே போலதான் தேவனுடைய காரியம். மனிதனுக்குள்ளாக தேவன் ஒரு காரியத்தை, நன்மை தீமை அறியத்தக்கதான ஒரு காரியத்தை வச்சிருக்கிறேன். அதே நேரம் ஒரு எச்சரிப்பை கொடுக்கத்தக்கதான ஒரு காரியத்தை தேவன் வச்சிருக்கிறார். என்னண்டா அப்பதான் அவன் அதை புரிந்து கொள்ளுவான். பாருங்க, அது ஒரு நாளை இரவு நடக்க போவதாக பல சபையில் உள்ள அறைகளில் தங்க நேரிடும். நமக்கு
போதகர்களும் பரிசுத்தாவியை பெறுவதற்கு ஜனங்களை வழி நடத்துவதில் அனுபவம் வாய்ந்த மக்களும் கிடைக்க பெற்றார். பாருங்க, போதகரும் அதே நேரத்துல மற்ற ஜனங்களை பரிசுத்தாவிக்கு வழி நடத்த அனுபவம் பெற்றவர்களும் இருந்தால் என்னையா இருக்குமா? ஜனங்களை வழி நடத்துவதில் அனுபவம் வாய்ந்த மக்களும் கிடைக்க பெற்றால், அதாவது அவர்களை உற்சாகப்படுத்தி ஒரு ஸ்திரீயோடும் ஒரு கணவரோடும் அவர் வீட்டுக்கு சென்று அல்லது பரிசுத்தாவியை நாடும் எவராயிலும் ஒருவருடன் அவர் வீட்டுக்கு செல்லக்கூடிய அப்படிப்பட்ட மக்கள். யாரு அவர் சொல்றாருண்டா, அதாவது ஜனங்கள் என்ன செய்வாங்க, தாகம் எப்ப உண்டாகும், அந்த தண்ணீர் எப்ப அவன் பசி அடைவான், பரிசுத்தாவியை பெற்றார். அப்ப ஒரு போதகரும் அதே நேரத்துல ஒரு குடும்பமாகவோ அல்லது தனி மனிதனாகவோ பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு ஜனம் இருந்தா புதிதாக பெறவங்களை அவங்க என்ன செய்வாங்க, வழி நடத்த அவங்களுக்குள்ள என்ன இருக்கும், அந்த வாஞ்சை இருக்கு. பாருங்க, இத கவனமா பாருங்க, உங்களுக்கு விளங்காட்டி திரும்ப போய் போட்டு பாருங்க. அதாவது அவர்களை உற்சாகப்படுத்தி, அதாவது பரிசுத்த ஆவியை பெற்றவன் வர்ற ஜனங்களை என்ன செய்வான், உற்சாகப்படுத்தி அவங்களை வழி நடத்தக்கூடிய ஒருவன். என்ன செய்ய வேண்டும் என்று நன்கு கற்பிக்கப்பட்டவர்கள் இருந்தால், என்னையா எப்படி செய்ய வேண்டும் என்று கற்பிக்கப்பட்டவர்கள் அவர்கள் இருப்பார்கள். ஆனால் பாருங்க, நமக்கு கற்பிக்கப்பட்டவர்கள் இருந்தால் உங்கள் தொலைபேசி எண் அல்லது முகவரியை போதரிடம் இன்றிரவு அல்லது நாளை இரவு கொடுத்து விடும். அதாவது யாரு இங்க பரிசுத்தாவியை பெற்று என ஜனங்களை உற்சாகப்படுத்த கூடியவர் ஒருவர் இருந்தா, அதாவது அவங்க பெற்றிருக்கிறாங்க, அவங்கள குடும்பமாக அல்லது தனிநபராக தேவனுக்கு ஊழியத்தை செய்ய போறோம் என்ற ஒரு காரியம் அவங்களுக்கு இருந்தா, திகர்ஸ் என்ன சொல்றேன்னா, அந்த நம்பரை யார்கிட்ட கொடுக்கட்டாமா, போதகர்கிட்ட. கவனமா பாரு. இப்ப பாருங்க, நாங்க யார் என்பதை காண வந்திருக்கோம். ஏண்டா இங்க வந்து நாங்க சும்மா குந்திருந்து இடத்தை நிரப்பிட்டு போறதுக்கு அல்ல. நாங்க யாரு, எப்ப எங்களுக்கு பசி உண்டாகும், எப்ப தாகம் உண்டாகும், நாங்க யார் இல்லாட்டி நாங்க சும்மா வாசிப்போம். மானானது நீரோடைகளை வாங்கிக்கிறது போல, ஆண்டவரே நான் வாங்கிக்கிறேனோ, அது சும்மா வெறுமனே ஒரு வார்த்தை. ஆனா இங்க பாருங்க, போதகரிடம் இன்றிரவு அல்லது நாளை இரவு நெவிலிடம் கொடுத்து விடுங்க. அது உங்களை மறுபடியும் ஒன்று கூட்டுவதை தவிர்க்கும். உங்களுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய தொலைபேசி எண் மாத்திரம் கொடுங்க. பிறகு ஒரு வீட்டுக்கு என்னை அனுப்ப நினைத்தால் நான் ஆயத்தமாயிருக்கிறேன் என்று எழுதி தெரிவிங்க. பிறகு என்ன செய்யட்டாமா, நான் ஒரு வீட்டுக்கு போக ஆயத்தமாயிருக்கேன். ஏண்டா ஒரு ஊழியக்காரனால எல்லா இடத்துக்கும் என்ன செய்யலாது, போகல. அப்ப அவங்க என்ன செய்யணும், நம்பரை கொடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு போதர் இடத்துல அவங்க என்ன செய்யணும்டா எழுதி அவங்க என்ன செய்யணும், அனுப்பணும். அனுப்பும் போது அவங்க என்ன செய்வாங்க, அனுப்புவான். ரைட், பின்னால் ஆக்கள் அலட்டாங்க, நித்திரவாராக்கள் வந்து எழும்பிருங்க. ரைட், அடுத்த முறை வந்து நான் டாப் வாசிப்பேன். அப்ப அதனால என்ன நல்ல ஒரு செய்தி போது உங்களுக்கு தாவீதிட வாஞ்சி குறித்து நாங்க பாக்குறோம். ஆனா வந்து அடிக்கடி மயக்கம் வருது ஆக்களுக்கு. இரவு முழுக்க என்ன செஞ்சுட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இரவு ஒரு எங்கட சபாத், அதாவது எங்கட ஓய்வு நாள் எப்ப ஆரம்பிச்சுட்டு, நேற்று 6 மணிக்கு ஆரம்பிச்சு, இன்றைக்கு 6 மணியோட முடிய போகுது. அப்ப 6 மணிக்கு நீங்க என்ன செய்யணும், எல்லாம் நிதர்சமாகி நீங்க நாளைய நாளுக்குரிய ஆயத்தமாயிடும். ஏன்னா உடுப்புல இருந்து, ஏன்னா நேரத்துக்கு அன்றைக்கு வந்து ஓய்வு நாள், அதுக்குதான் ஓய்வு. இன்றைக்கு இலங்கை கவர்மெண்ட் அப்படி செய்யல, இன்றைக்கு நிர்வாகங்கள் அப்படி செய்யல. இன்றைக்கு ஏனண்டா வெதுவெதுப்பான கிறிஸ்தவர்கள் இருக்கிறபடினால இன்றைக்கு எல்லாமே எங்களுக்கு எதிராயிருக்கு. ஆனா நாங்க என்ன செய்யணும், எல்லாமே நிதர்சனமாகி அன்றைக்கு நேரத்துக்கு படுப்போம். நேரத்துக்கு படுத்து ஃப்ரெஷ் ஆகி நாங்க வரணும். ஏன்னா அப்படிலாட்டி நாங்க சாப்பிடாம என்ன செய்யணும், ஒரு இதோட பசியோட வந்தா எங்களுக்கு நித்திர வராது. இங்க வண்டி என்ன செய்யும், இருக்கக்குள்ள ஏன்னா அது இருக்கு. சிலது வந்து அது கூட எங்களை திருப்பும். ஏன்னா பசி உண்டாகி எரிச்சலை கொண்டு இவர் என்ன முடிக்காம. ஏன்னா அப்ப அதனால ஒரு ஆயத்தம் இல்லாட்டி இந்த பிரச்சனை வரும். அது எனக்கும் வரும், உங்களுக்கும் வரும். அப்ப அதனால நாங்க ஒரு ஆவியில எழும்பிருங்க, வாசிச்சு இதுல ரெக்கார்ட் ஆகும். அதுக்கு பிறகு எனக்கு தெரியாது. அதனால நீங்க என்னோட வாக்குவாதம் பட்டு வெளியே சபையை விட்டு போனாலும் நான் அதை பற்றி நான் ஒரி பண்ணவே மாட்டேன். ஏனண்டா உங்களுக்கு தேவனுடைய காரியத்தை குறிச்சு, ஏன்னா ஒரு கீழ்ப்படிவு தாழ்மை இல்லாதது குறிச்சு நான் கவலை கொள்ள மாட்டேன். ரைட்டா? ஏனண்டா அது வந்து
நீங்க பழக்கப்படாட்டி எனக்கு அது கஷ்டம். ரைட், பாருங்க, என்ன செய்ய வேண்டும் என்று நன்கு கற்பிக்கப்பட்டவர்கள். பாருங்க, இதுல கவனமா இருக்கணும். என்னன்னா, நன்கு கற்பிக்கப்பட்டவர்கள் என்ன செய்யணும், எழுதி கொடுக்கும். இல்லாட்டி அவங்க என்ன செஞ்சிருவாங்க, இவங்க ஒரு குழப்பமா அதை அறிஞ்சிருந்தா இவங்களும் குழம்பி அவனையும் குழப்பிவிடும். அவன் பரிசுத்த ஆவிய பெறான், வேறொரு ஆவிய அவன் என்ன செஞ்சிருவான், பெற்றுருவான். அப்ப அதனால இவங்களும் அறியும். அல்லது அந்த முகவரியை போது என்று அல்லது நாளை கொடுத்து விடுங்க. வீட்டுக்கு என்னை அனுப்ப நினைத்தால் நான் ஆயத்தமாயிருக்கிறேன் என்று எழுதி தெரிவிங்க. அது ஒரு ஸ்திரீயாக மாத்திரம் இருந்தால் ஒரு ஸ்திரீயை அவளிடம் அனுப்பலாம். இப்ப ஒரு ஸ்திரீ தான் அதை எழுதி தந்தது, அவையோட கூட இன்னொரு ஸ்திரீயை அனுப்பலாம். ஏன்னா அவ சந்திக்க போறவ ஒரு ஸ்திரீயா இருந்தா என்ன, அது ஈஸி, ஏன்னா அவங்க சந்திக்கலாம். ரைட், சிறியா அவ அனுப்பலாம். அது கணவனும் மனைவியும் கொண்ட ஒரு குடும்பமாக இருந்தால் ஒரு போதகரை அனுப்பலாம். அப்ப என்னண்டா, 2 பேரும் இருந்தா என்ன செய்யலாம், கணவனும் மனைவியும் இருந்தா என்ன செய்யலாம், அங்க போதகர் போகணும். ஏன்னா 2 பேர் இருக்கிறபடி ஆண் தனியா போகணும். ஏன்னா அவங்கள என்னத்துக்கு வழி நடத்தணும், பரிசுத்த ஆவிக்கு வழி நடத்தணும். ஏண்டா அது அடையாட்டி ஜனம் என்ன வராது, அவங்களுக்கு தாகம் ஏற்படாது, அவங்களுக்கு ஒரு வாஞ்சை ஏற்படாது. ஏன்னா பரிசுத்த ஆவிதான் தேவன் மேலில் ஒரு வாஞ்சை எங்களுக்கு கொண்டு வரும். அதுதான் வார்த்தையை நேசிக்கும். ஏன்னா அது பரிசுத்த ஆவி என்பது வார்த்தை, அது தேவனாயிருக்கு. ஏன்னா தேவன் வார்த்தையாயிருக்கிறார். அப்ப அந்த வார்த்தையாதான் நீங்க சிருஷ்டிக்கப்பட்டீங்க. அப்ப அதனால பரிசுத்த ஆவி இருந்தாதான் தேவனுடைய என்ன செய்வீங்க, வார்த்தையை விசுவாசிப்பீங்க. உங்கள் ஒத்துழைப்பை நாங்கள் கோருகிறோம். அப்ப தீர்க்க நாங்கள் உங்கள் ஒத்துழைப்பை இதில் சிரத்தை கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். இது மிகவும் அவசியமானது. ஒரு ஆத்துமாவை தப்பி போன மார்க்கத்திலிருந்து திருப்புகிறவன் திரளான பாவங்களை மூடுவான் என்பதை நினைத்து கொள்ளும். யாக்கோபுல அன்றைக்கு பார்த்த ஒரு தப்பி போன, ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்தவங்க தப்பி போறான். இன்னைக்கு பாருங்க, இந்த மேலான மெசேஜ், மேலான செய்தியில வந்த ஜனங்களுக்கு மத்தியில இருக்கிற பாவங்களை பார்த்தீங்கன்னா அப்படி இவங்களா என்ற ஒரு காரியம். ஏண்டா தேவனுடைய அந்த வார்த்தை இவ்வளவு அகோரமானது. ஒரு வார்த்தைக்காக தேவன் எப்படி செய்தார் என்று நாங்க பார்க்கும்போது அவங்க மத்தியில் இருக்கிற காரியம் உலக காரியமா இருக்கு. ஏன்னா உலக வாஞ்ச போயிட்டு, ஏன்னா இப்ப தப்பி போன மார்க்கத்துக்கு போயிட்டான். ஆனா அந்த தப்பி போன மார்க்கத்துல இருக்கிறவங்களை இந்த ஜனம்தான் வழி நடத்தும். யாரு, பரிசுத்த ஆவியை பெற்று. ஏன்னா போதகருக்கு டிரெக்டா ஆளும் லோவ்ல இருக்கிறவங்கள போய் கொண்டு வரல. ஏன்னா அவர் போனேரண்டா அவங்களோட ஒப்புரவாகிறதுக்கு சமனா. ஏன்னா சரி அதெல்லாம் விட்டுட்டு வாங்க பரவாயில்ல சேர்ச்சிக்கு வந்தா சரியண்டா அவங்க மனம் திரும்புக்கு வரமாட்டாங்க. ஆனா ஒரு கட்டத்துல தேவனுடைய காரியத்துல ஒரு நிர்பந்தத்துல ஒன்றுல இருக்கிறாங்கன்னா போதகர் போகலாம். ஏன்னா அவங்கள இழுக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். ஆனா ஆகிலும் அடிமட்டத்துல இருக்கிறாங்கன்னா ஜனந்தான் என்ன செய்யணும், அந்த வாஞ்சைக்குள்ளாக போய் அவங்களை இழுத்து கொள்ளும். ஏன்னா அவங்க தப்பி போயிட்டான், தப்பி போன பாருங்க, ஒரு ஆத்மா தப்பி போன மார்க்கத்திலிருந்து திருப்புகிறவன் திரளான பாவங்களை மூடுவான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பாருங்கள், கவனிங்க, இதுதான் போய் கிறிஸ்துவின் மணவாட்டி பசி தாகம் கொண்டிருக்கிறார். யாரா, கிறிஸ்துவின் மணவாட்டி என்ன தாகம் கொண்டிருக்கிறா, பசி தாகம். எந்த பசி தாகம், ஆத்தும பசி தான். புரியுதா உங்களுக்கு? மட்ட பசிய சொல்லல, யாரு பிரசங்கி சொன்னது இல்லை. என்ன சிரிச்சு குடிச்சு சம்பூர்ணமா திருப்தி அடைஞ்சு நன்மை இல்லாமல் வேறொரு நன்மை மனுஷனுக்கு கொடுக்கப்படலைன்னு அதுவும் இருக்கு. அதையும் சாப்பிடுங்க, நல்லதை சாப்பிடுங்க, எதையும் செய்யுங்க, சம்பூர்ணமா இருங்க. ஏன்னா நாளைக்கு இல்லாட்டியும் நீங்க என்ன செய்யுங்க, நல்லா திருப்தியா சாப்பிடுங்க. ஏன்னா அது ஏன்னா நாளையானது தேவன் பார்ப்பான். நாளையான் தினத்துக்கூட பாடுகள் அதனதன் காலத்துக்கு ஏன்னா அது போதுமன்ற மாதிரி அதை நாளைக்கு பார்ப்பேன். ஏன்னா ஆயத்து பறவை நாளைக்கு கொண்டு வைக்கிறதா இல்லை, சாப்பிட்டு. ஆனா தேவன் எப்படியோ அதை என்ன செய்யறாராம், போஷிக்கிறான். ஏன்னா காட்டு புஷ்பங்களுக்கும் காட்டு குருவிகளுக்கும் செய்வாராண்டா அதை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவான்னு தேவன் சொல்லியிருக்கு. அதுக்காக இன்றைக்கு போய் சரி அது அர்த்தம் இல்லை, உங்களுக்கு ஞானம் சரியா. அப்ப நான் அதை ஒவ்வொன்றுக்கு நான் விளக்கம் கொடுக்க இனி குறைச்சி கொள்வேன். என்னன்னா அது ஒரு பரிசுத்தாவின் வழி நடத்தல் இல்லை. நான் பிரசங்கிக்கும் போது நீங்க எப்படி புரியுறீங்களோ அப்படிதான் அதை புரியும். ஏன்னா நன்மையா புரியலாம், தீமையா. சில காரியத்துக்கு நான் தீமையா புரிய கூடாண்டு இடையில நான் பாயிண்ட்ஸ் எடுத்து காட்டுறேன்னா அது காரியம் இல்லை. அப்படி கூடாது, பிரசங்கிக்கணும். இடறவன் இடரட்டும்,
பேசுறவன் பேசட்டும். ஆமென். அதுல நன்மையானதை பரிசுத்த ஆவியின் காரியத்தை கொண்டு செய்கிறவன் செய்ய. பாருங்க, கிறிஸ்துவின் மணவாட்டி பசிதாகம் கொண்டிருக்கிறாள். அவள் தேவனுடைய பிள்ளைகளை பெற்றெடுக்க பிரசவ வேதனை கொண்டிருக்கிறாள். என்னையா, தேவனுடைய பிள்ளைகளை பெற்றெடுக்க என்ன செய்யறா? பிரசவ வேதனை பாரு. அப்ப ஒரு ஆத்துமா சபையில வந்துட்டு பின்வாங்கி போய் கொண்டிருக்கா, அவைக்கு பசிதாகம். என்ன? அந்த ஆத்துமாவை போய் சந்திச்சு கொண்டு வரணும் காரியம். ஏனென்றா அவங்க தேவனுக்கூட வார்த்தைக்குள்ளாக இல்லாட்டி யாரா இருந்தாலும் என்ன செய்வாங்க? பலவீனம் அடைவாங்க. அவங்களுக்குள்ள உலகம் வரக்குள்ள வந்து ஒரு பப்ளிக்கான ஒரு காரியத்தில் அவங்க என்ன செய்வாங்க? உலகத்தை நேசிப்பாங்க. உலக மனிதர். இன்னைக்கு தேவ வேதம் வந்து அதுதான் இன்னைக்கு கடைசி நாட்கள்ல என்ன செய்யப்பட்டுச்சு? கொடுக்கப்பட்ட ஒன்று. அப்ப இன்றைக்கு வந்து அழகு என்பது வந்து பெரிதான ஒன்றாகி இன்றைக்கு எல்லாரும் வந்து ஒரு அழகான நிலைக்கு போகல. இன்றைக்கு என்ன ஆவிக்குரிய அழக நாடாம இன்றைக்கு என்ன செய்யறாங்க? எங்களுடைய பெண்கள் வந்து உலக அழக நாடுகிறத நாங்க அப்படி ஒரு பரிதாப கட்டத்துல இன்றைக்கு சபைகள் நிலைக்கு போய் கொண்டிருக்கு. வேத பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவங்களாக இருக்கிற பாருங்க. வேதம் வந்து எப்படியான வார்த்தை? அது வேதம்னு சொல்லி நீதியின் மேல் பசித்தா. அப்ப தேவனுடைய வார்த்தை அதான் நாங்க இதுல வாசிக்க முன்பு நான் என்ன சொல்றேன்னா, ஞாபகம் வந்ததால தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தை சொல்றேன். அப்பதான் தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு எப்படி இருக்கும்? காரியமா. இன்னைக்கு தீர்க்கதரிசி வந்து தேவன் என்ன செய்யறார்? அந்த காரியம் அழக உங்களோட உடைகளை அவர் என்ன செய்யறார்? கண்டிக்கும். ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மெசேஜ்ல பப்ளிக் பாருங்க, பப்ளிக்கா என்ன செய்றீங்க? ஆண்கள உடைய தரிக்கிறீங்க, ஆண்கள உடைய தரிச்சு நீங்க என்ன செய்றீங்க? வேலைக்கு போறீங்க, பப்ளிக்கா வந்து நடமாறுறீங்க. அப்ப பாருங்க, தேவன் ஒரு காரியம் வந்து இங்க இருக்குது. தேவன் வந்து அதை அருவருக்கிறா. அதை நாயை கொண்டுதான் அவங்கள கொள்ற. லிப்டேக்கு அடிக்கிறவங்களையும் அழகுபடுத்துறவங்களுடைய தண்டனை என்ன? வேதம் என்ன சொல்லுது? தீர்க்கதரிசி சொல்லி அப்படியானவங்களை கண்டா நாய்க்கறி என்று சொல்ற. வாசிச்சிருக்கீங்க? எப்படி அழைக்கட்டாமா? நாய்க்கறி வாராடு. நாய்க்கறி ஏண்டா நாய்க்கு தான் அவங்கள கறியா வச்சு. அததான் பாருங்க, ஆகாப்புடைய ரத்தத்தை நாய்கள் நக்கினது, ஆனா ஜோசபேலுடைய மாமிசத்தை நாய்கள் திண்டது. நான் செய்தி எடுத்தேன், நீங்க வாசிச்சு. ஏன்னா மேல இருந்து என்ன செய்யறா? அவன் வாரான், எகுவண்டு நேக்க எகு வாராண்டோன்னு இப்ப அவனை பாக்குறதுக்காக வந்து புருஷன் செத்துட்டான். இப்ப என்ன செய்யணும்? அந்த காரியத்துல வரக்குள்ள இவன் அழகுபடுத்தி வயசு. அப்ப என்ன செய்ய? அழகுபடுத்தி லிப்டிக் அடிச்சு என்ன செய்யறா? எகு வரக்குள்ள பார்க்கக்குள்ள அங்க பிடிச்சி ஆக்கல என்ன செய்யறான்? மேலில இருந்து விழுந்தோடனே நாய் ரெடியா இருக்கு, நாய் வந்து சாப்பிடும். அப்ப அதனால்தான் தீர்க்கதரிசனம். இது வந்து எலியாவுடைய என்ன? தீர்க்கதரிசனம். இது கர்த்தர் உரைக்கிறதா? வேதத்துல உரைக்கப்பட்ட அதை மிஞ்சா உங்களுடைய தண்டனையை பாருங்க எப்படி கார். அப்ப நான் வார்த்தையில வளர்ந்தா அல்லது நீங்க வார்த்தையில வளர்ந்தா அப்படியானவங்களை கண்டக்குள்ள உங்களுக்கு அருவருப்பு தான். அப்ப அப்படியானவங்களோட நெருங்க வந்து உங்களுக்கு கஷ்டமாயிருக்கு. ஏனென்றா இது மாபெரும் தவறு. ஏன்னா இது வேதத்துக்கு வந்து வேதம் சொல்லுது அது அருவருப்பு. நீங்க வாசிச்சு பாருங்க, உபாகமத்தில் அது என்ன சொல்லு? கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பு. அருவருப்புண்டா உங்களுக்கு என்னன்னு தெரியும்? என்ன அருவருப்பு? அருவருப்புண்டா என்ன? லவோதிகா சபையில சொல்லுது அருவருப்பு என்ன? நான் என்னுடைய வாயிலிருந்து வாந்தி பண்ணி போட. வாந்தி என்பது திரும்ப எடுக்க இயலாத ஒரு காரியம், அதுதான் வாந்தி. அப்ப அந்த வாந்தியை நீங்க திரும்ப எடுத்து என்ன செய்யலாம்? சாப்பிட மாட்டீங்க. அதை கண்டாலே அருவருப்பு, உங்களுக்கு குமட்டு. அப்ப அதே போலதான் பாருங்க, அந்த அப்படியானவங்களை கண்டவங்களுக்கு குமட்டு. அப்ப அவங்களோட வந்து என்ன செய்யலாது? நாங்க நெருங்கி. அப்ப அதே போல இன்னைக்கு கட்டத்தில் இருக்கு. அப்ப பரிசுத்தாவியை பெற்ற ஜனங்கள் இருந்தாதான் அவங்களை அணுகி இப்படி ஒரு காரியம், இப்படி ஒரு மெசேஜ் போகுது, இப்படி ஒரு காரியம் சபை அப்படியானவங்க இது தவறு என்பதை அவங்க என்ன செய்யணும்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா பயம் இல்ல. இந்த மெசேஜ்ல வளர்ந்தவங்க மெசேஜ்ல காரியம் இன்றைக்கு அந்த நிலைக்கு வந்து என்ன போய்கொண்டிருக்கிறது? இந்த செய்தி பரிதாப நிலையில இன்னைக்கு போய்கொண்டு. ஆனா ஒன்றை மட்டும் நேர்த்திக்கொள்ளுங்க, கடைசி 3ஆம் இழுப்பு வந்து என்ன? யாருக்கு? யாருக்கு? மரித்தவர்களுக்கு தான். அது என்ன? பிரசன். மரித்தவர்களுக்கு பிரசன். அதே போல இந்த செய்தி நியாய தீர்ப்புக்கு தான். ஆனா நீங்க இந்த வார்த்தையை அறிஞ்சிருந்தா நீங்க உள்ள போயிட்டீங்க. எங்க போயிட்டீங்க? பேழைக்குள்ளாக போயிட்டீங்க. ஆனா கேட்காம இன்னுமே அந்த நிலையில இருக்கிறவங்களா இருந்தா இன்றைக்கு கொடுக்க போற மெசேஜ் வந்து என்னவா இருக்கு? உங்களுக்கு மரித்தவங்களுக்கு. ஏன்னா கடைசியாக இயேசு கிறிஸ்துடைய பிரசங்கம் எங்குது? என்ன?
மரிச்சா பாதாளத்தில் உள்ள ஆத்துமாக்கள். அதே போல நோவாவுடைய மெசேஜும் எப்படி இருந்துச்சு? உள்ள வச்சு தேவன் அடைச்ச பிற்பாடு அவங்க சொல்றான் வாங்க வாங்க. அதுக்கு பிறகு 7 நாளைக்கு பிறகுதான் தேவன் என்ன செஞ்சு மழைய பெய்ய பண்ணி, அது மட்டும் அவன் கத்துறான் வாங்க வாங்க இல்லாட்டி அழிவீங்க. அவங்க சிரிச்சுட்டே இருந்தாங்க. அதே போலதான் வேதம் சொல்லுது 3ஆம் எழுப்பானது வந்து மரிச்ச மனிதர்களுக்கு அது பிரசங்கிக்கப்படுகிற ஒன்றாயிருக்கு. அப்ப பாருங்க, இன்றைக்கு இது இருக்காண்டுப்பா. யாராவது ஒருவர் வந்து பரிசுத்தாவியை பெற்றவங்க வந்து ஒரு வாஞ்ச வந்து அது வந்து நாங்க இன்றைக்கு இந்த ஆத்துமாவை போய் சந்திக்கிறோம், இன்றைக்கு இந்த வீட்டை போய் சந்திக்கிறோம், நாங்க இன்றைக்கு இப்படி போறோம். அல்லது குடும்பமாக யாராவது போய் இருக்கிறீங்களா? குடும்பமா இன்றைக்கு நான் நேக்கில் அந்த அந்த ஒரு கட்டத்துல இருப்பீங்கன்றா நீங்க போகலாம், இல்லாட்டி நீங்களும் குழம்பி அந்த வீட்டையும் குழப்பம். அப்ப அதனால அல்லது தனி மனிதரா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்படி இருந்தா நீங்க என்ன சொல்லி, இந்த ஆத்துமாவை நான் சந்திக்கிறேன், இந்த ஆத்துமாட்ட போறேன். அப்ப என்ன செய்ய, அது வந்து என்ன, நீங்க பசிதாகமா இருக்கிறீங்க. என்ன யாரை பெற்றெடுக்க? பிள்ளையை பெற்றெடு. அப்ப அதான் வேதம் என்ன சொல்லுது, அநாத ஸ்ரீகளுக்கு என்ன பிள்ளையா? 1000 பிள்ளையண்டா ஒரு இந்த ஸ்ரீக்கு எத்தனை பிள்ளையா? ஒரு பிள்ளை. அப்ப அதோட என்ன அர்த்தம்? சாபனத்துல ஒரே நாள்ல இன்றைக்கு சபைக்கு போயிருந்தீங்கன்னா ஒரு 10 பேர் 20 புது ஆத்துமா வந்திருப்பான். இங்க பாத்தீங்கன்னா வருஷ கணக்கா புள்ள பிறந்தா மட்டும்தான் ஒரு புள்ள வரும் மொழிய, புதுசா ஒரு புள்ளைய வந்து பாக்குறதே கஷ்டம். அந்த பிள்ளைய வளர்ந்தோன்னு பாத்தீங்கன்னா எங்கேயாவது சைவத்துல பார்க்கும், அல்லது அங்க வேறொரு மதத்துல பார்க்க, அல்லது ஏதாவது ஓடி போகும், இல்லாட்டி அதுக்கு பின்னால இது போகும். அப்ப அதுதான் இன்றைக்கு மெசேஜ்ல வந்து நடக்கிறது, உங்களுக்கு தெரியும். ஆனா தேவன் குடும்பமா தான் கொண்டு போறேன். ஏன்னா பரம்பரை, ஆபிரகாமுடைய பரம்பரை, நோவாவுடைய பரம்பரை, அதே மாதிரி அது ஒரு ஓகே ஒன்று ஓடிட்டு போகுது. ஆனா இடையில வர்றதெல்லாம் என்ன செய்யுது? ஒன்று ஓடிடுது. அதை ஒன்றை வச்சு இழுத்தெடுக்கவே அரும்பாடுபடும். அப்ப அதான் வேதம் சொல்லுது. ஏசாயில நான் அந்த தீர்க்கதரிசனத்தை வந்து உங்களுக்கு காண்பிச்சேன். அப்ப 1000 பிள்ளைகள் ஸ்தாபனத்துல பெறும், அதெல்லாம் வேசி பிள்ளை. ஆனா இங்க ஒரிஜினலா ஒன்றை கொண்டு வாரண்டக்குள்ள கற்ப வேத நாடு. அப்ப அந்த ஒன்றையும் கவனமா பார்க்கணும், கவனமா வச்சிருக்கணும். அது எப்பயுமே கண்காணிச்சிட்டு இருக்கு. அதான் ஆடு வேதம் மேய்ப்பர்களுக்கு சொல்லுது, ஆடுகளின் நிலையை நன்றாய் அறிந்து கொள், அதன் மேல் நோக்கம். ஏன்னா ஆடு எப்பயுமே வந்து அங்கால பச்சையை கண்டோன்னு தலையை போட்டி போட்டு பார்க்க, அங்கால ஜம்ப் பண்ண, இல்லாட்டி வேலியை ஜம்ப் பண்ண பார்க்க, அல்லது அங்கால ஏதாவது ஒன்றை என்ன செய்யும், அது ஆடு. அப்ப இந்த மேய்ப்பன் தான் பார்க்க, இது சோர்ந்து இருக்குது, ஏன்னா இது கால் உடைஞ்சிருக்கு, இது வேலியை பிரிச்சுட்டு இருக்குது, பேசாம விட்டா என்ன செய்யும், வேற எங்கேயோ ஓடிடும், இல்லாட்டி என்ன செய்யும், ஜம்ப் பண்ண. அப்ப அதுக்குதான் இது மெசேஜ் வருது. அப்ப அதையும் மேய்ப்பனை என்ன மேய்ப்பனுக்கு அதான் ஓடுது. மேய்ப்பன் வந்துட்டு நாம வந்து அதை பார்க்கறது தேவன் தான் ஆத்மா, அப்படி இல்லை. மேய்ப்பனுக்கு அந்த ஆத்மா கொன்ற தேவனா இருந்தாலும் மேய்ப்பனுக்குன்ற ஒரு வேலை இருக்கு, அதை அவர் சிந்திக்கணும். அவர கடமையில அவர் பெர்ஃபெக்டா இருக்கு, புரியுதா உங்களுக்கு? அதே போலதான் உங்களோட கடமையில் அவர் வருவார், அவர் உலக தூரம், அது எங்களோட வேலை. எங்களுக்கு சத்தியத்தை சொல்றதுதான் எங்களுடைய வேலையாயிரும். அப்ப அதை வந்து விளைய செய்யறதும் கொண்டு வர்றதும் தேவனுடையதாயிரும். ரைட்டா? சரி பாருங்க, உன்னுடைய ஆகாரம் தாறுமாக்கப்பட்டிருக்கிறது, உன்னுடைய ஜீவியம் தாறுமாறாக்கப்பட்டிருக்கிறது, உன்னுடைய தாகம் தாறுமாறாக்கப்பட்டிருக்கு, உன்னுடைய வாஞ்சை தாறுமாறாக்கப்பட்டு, இது தாறுமாறாக்கப்படுதலின் நாளாயிருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு என்ன ஹைபிரிட், இன்னைக்கு கலப்பு, இன்னைக்கு வந்து எல்லாத்துலயும் கலப்பு. ஏன்னா இன்னைக்கு சாப்பாடாலதான் இன்னைக்கு வியாதி. நீங்க வைத்தியரை கண்ட என்ன கடைசியா ஸ்கூல் 1ஆம் ஆண்டு மீட்டிங் போகல அவங்க சொல்றாங்க, அடுத்த ஒரு 2-3 வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்த பிள்ளைகள் வந்து டயபெட்டிக், கொலஸ்ட்ரால், புலுசியோட தான் ஸ்கூலுக்கு வரப்போகுது. ஏன்னா அந்த ஆகார முறை வந்து பிள்ளைய சிறு வயதுல இருந்து ஹைபிரிட்டா கலப்பாக்கினபடினால அதுக்கு வருது. அப்ப அவங்களோட வியாதிகளை பாத்தீங்கன்னா என்ன கடி. அப்ப அவங்ககிட்ட பிள்ளைகிட்ட கேட்குறாங்க, சொறி இருக்கா, ஏன்னா தெரிஞ்ச இடத்துல இருக்கா, தெரியாத இடத்துல இருக்கா, ஏன்னா அதெல்லாம் வந்து பெற்றோர் நீங்க சொன்னாதான். என்னது சாப்பாடு மாறிச்சேன்னா என்ன வரும், ஹைபிரிட். அப்ப என்ன வரும், சொறிதான் வரும். ஏன்னா அப்ப வந்து எந்த நாள், அப்ப நான் இன்றைக்கு அதுகளை பார்த்துட்டு இன்றைக்கு உலகத்துல ஆக்களை பார்த்தா யாராவது ஒருவர் தெரியாம இப்படியான்னு தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த 7 டிக்கெட்டும் இன்றைக்கு சுரண்டுறதும் கூட்டிட்டு பாருங்க. அதுக்குன்னு ஒரு கம்பெனி மாதிரி வச்சு ஏன்னா ஒவ்வொரு இடமா பாத்தீங்கன்னா இருக்கிறான். ஆக்களை பாத்தீங்கன்னா வேலை விட்டு பிஸியா வந்து ஏன்னா காலையில ஸ்கூலுக்கு போயிட்டு பாத்தீங்கன்னா அதுலதான் நிற்பான், டிக்கெட்ல வந்து நின்று சுரண்டுதான். அதே போல மட்ட சுரண்டும் நடக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா களம்.
என்னைக்கு சொரியாத மனுஷனே இல்லாத மாதிரி இன்னைக்கு சாப்பாடுகள் வந்து அந்த நிலைக்கு வந்து கொண்டுருது. அப்ப அதான் நான் பார்க்கிறேன் தீக்கர்சி அவர் சொல்ல, உன்னுடைய ஆகாரம் தாறுமாறாக்கப்பட்டிருக்கிறது, உன்னுடைய ஜீவியம் தாறுமாறாக்கப்பட்டிருக்கு, உன்னுடைய தாகம் தாறுமாறாக்கப்பட்டிருக்கு, உன்னுடைய வாஞ்சை தாறுமாறாக்கப்பட்டு, இது தாறுமாக்கப்படுதலின் காலம், ஹைபிரிட். புரியுதா? பாருங்க, இன்றைக்கு வந்து அது எல்லாருக்கும் அது அதே போல கேன்சர் இன்னைக்கு 100. ஆனா பாதுகாக்கப்பட ஒரே ஒரு காரியம் என்றா தேவனுடைய நாமம், அந்த அடைக்கலத்துக்குள்ள மட்டும்தான் அது முடியும். இல்லாட்டி அது மரணத்துக்கு கொண்டு போகும். ஏன்னா அந்த வியாதியை சுகப்படுத்த இயலாம். ஆமே, அதை வந்து சுகப்படுத்த, ஆனா சுகப்படுத்தக்கூடிய ஒருவர் தான் இந்த ஆகாரத்தால மாத்திரம்தான் முடியும். ஆமே, இந்த மெசேஜ் இன்றைக்கு 7ஆம் தூதனுடைய இந்த செய்தி மட்டும்தான் அதை சுகப்படுத்த, அதுக்கு மட்டும். அதனால அதை என்ன செய்யணும்? அந்த மெசேஜை விசுவாசிக்கணும். அதான் தீகர் சொல்றேன், நீ ஜனங்களை முதலாவது உன்னை நம்ப வைக்கும். என்ன செய்யணும்? ஒரு ஆள் சுகப்படுத்தணும்டா ஜனங்கள் என்ன செய்யணும்? யாரை நம்பணும்? யாரை நம்பணும்? அந்த மனிதனை நம்பணும். அதுக்கு நம்பினா அவர் சொல்ல, உனக்கு முன்னால கேன்சர் கூட என்ன செய்யாதான் நிக்காதே. யார் கொடுக்க போறது? தேவன். அப்ப ஏனண்டா அவங்க நம்புறாங்க, இங்க போனா கிடைக்கும், இங்க போனா விடுதலைன்றக்குள்ள அவனை நம்பக்குள்ள என்ன நம்புதுண்டா தேவன் வந்து அந்த காரியத்தை. அதே போலதான் இன்னைக்கு ஜனங்கள் மனவாட்டியை நம்பணும். இன்னைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட போதர்களை நம்பும் போதுதான் அது என்ன செய்யும்? ஜீவனை கொண்டு. அப்படி இல்லாட்டி அதுல ஒரு காரியம், அதுல ஒரு குறை காணுவாங்களா இருந்தா அந்த மனிதன்ல அவங்களால எதையுமே என்ன செய்யலாது, பெற்றுக்கொள்ளலாது. ஆமென். நல்ல காரியம். அதனால நானா பேசாம இந்த செய்தியை கொண்டு நான் இதை பார்க்கக்குள்ள நானே என்ன ஆச்சரியப்பட்டு கொண்டு, நாங்க எவ்வளவு தூரம் நாங்க இருக்கிறோம். ஏண்டா பசி தாகம், எங்களுக்கு மற்றவர்களை பெற்றெடுக்க வேண்டிய தாகம், நாங்க ஆத்துமாக்களை சந்திக்க வேண்டிய தாகம் இன்னைக்கு வர. அதுக்கு சிறு பெண்களா நீங்க இருக்க. சிறு பெண்களுக்கு விலகுது அர்த்தம் என்னது? நாகமாண்ட காரியத்துல என்ன நடந்துச்சு? அந்த சிறு பெண் தான் சொல்ற, இப்படி ஒரு தீக்கர்சி இருக்கு. அதே போல நீங்க சிறு பெண், அது மனவாட்டிக்கு அடையாளம். இன்னைக்கு நீங்க இருந்தா நீங்க ஜனத்தை வழி காட்டும். யாராவது சொல்றீங்களான்னு எனக்கு தெரியல, சொல்லி கொண்டு வரும். அப்ப அதே போலதான் இன்றைக்கு ஒவ்வொரு ஏன்னா இன்றைக்கு ஆகாரம் சரியா இல்லாதபடியா இன்றைக்கு எல்லாமே குறி இருக்கு. அப்ப நேற்றைய நாள்ல ஃபுல்லாவே ஊழியம். அப்ப சௌரண்ட அவர் ஒரு சௌரரை சந்திச்சார். அதனால அவங்க இந்த அதாவது ஜீசஸ் ஒன்லி, அதாவது இந்த மெசேஜ் அல்ல, அவங்க ஞானஸ்தானத்தை விசுவாசிச்சு இந்த மெசேஜ் வந்திருக்கு. ஆனா அது ஒரு குறியனாக நின்றுட்டு. ஆனா அந்த காரியத்துல அந்த நபர்களை நாங்க சந்திக்கிறோம். அவங்க 20 பேருக்கிட்ட அவங்க இருக்கிறாங்க. அவங்க அந்த நிலையில அந்த 2 பேரை நாங்க சந்திக்கிற வேளையில அந்த சபைக்கு நாங்க போயிருந்தோம். போய் கதைக்கும் போதுதான் பார்க்கும்போது அவர் சாட்சி அவங்க அழுதாங்க. ஏன்னா அவங்க சொன்னாங்க, இந்த மெசேஜ் 20 வருஷத்துக்கு முதல் கிடைச்சிச்சு, ஆனா திரும்ப இந்த செய்தியை படிங்கன்னு சொன்னாலண்டா நீங்க தானண்டக்குள்ள அவங்க அழுதாங்க. அழுதுட்டு அவங்க சொன்னாங்க, எப்பயுமே இந்த செய்தியில அந்த தாய் அந்த ஒரு காரியத்துல வயதாகி மறிக்கிற நிலையில இருக்கக்குள்ள சொல்றா, மகனே இந்த மெசேஜை மட்டும் விட்டுறாத. இந்த பிள்ளை 2 பேருக்கு அவங்க சொல்லிக்க, விட்டுறாத, எப்படியாவது போ என்று சொல்லி ஒரு காரியத்துல அவங்க சொல்லும் போது தேவன் ஏதோ ஒரு வழியில எங்களை சந்திக்க வச்சு. அப்பதான் நான் பார்த்தேன், இப்படி ஜனங்கள் பரவலாக அப்படிப்பட்ட ஒரு கட்டத்துல அவங்க இருக்கிறாங்க. ஆனா தேவன் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு அறிமுகங்களை வச்சிருக்கு. அப்ப அந்த அறிமுகங்கள் தான் நீங்க தேவன்ட மனிதரிடத்துல உங்களை வழி நடத்தும் போது நீங்க அந்த ஆத்துமாக்களுடைய பாவத்தை, திரளான பாவங்களை உங்களுக்கு மூடப்படும், அவங்களுக்கு மூடுதலா இருந்து நீங்கள் ஒரு ஆத்துமாவை கொண்டது நிமித்தம் தேவன் உங்களுக்கும் ஒரு ராஜ்யத்துல ஆசீர்வாதம். ஏன்னா உங்களுக்கு தாளந்து, நீங்க ஒரு ஆளையாவது கூட்டி வந்திருக்கும், ஒரு ஆளாவது நீங்க ஆத்தும ஆதாயப்படுத்தி இருக்கு. ஏன்னா அது உங்க மீது ஏன்னா மனவாட்டிக்கு அந்த டேலண்ட் இருக்கு, அவ செய்தி ஆகும். அப்ப உங்களால ஆக்கள் இடறி போறாங்களா அல்லது நீங்க ஒரு ஆத்துமாவை கொண்டு வாரீங்களான்ற ஒரு கட்டத்துல காரியங்கள் நடைபெற்று கொண்டு. அப்ப அதனால பாருங்க, அது ஒரு பெரிய ஒரு வாஞ்சியா எனக்கு போன, என்னடா இப்படிக்கா. அப்ப அதனால அவங்க 4 பேர் ஞானஸ்தானம் எடுக்க இருக்கிறாங்க. அப்ப அவங்களால ஒரு போதகர் இல்லாம கொடுக்கலாண்டு அவங்க என்ன செய்யறாங்க, சாபன போதகர்களை அழைச்சிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு துப்புரவா விருப்பம் இல்லை. அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நீங்க இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அவங்களுக்கு கொடுங்க. சாபன போதா கொடுப்பான, அவன் வந்து பிதா குமாரன்ல தான் கொடுக்கும். அப்ப நான் வந்து அதை குறித்து பேசும்போது அவங்களுடைய இறுதி எனக்கு தெரியாது. நான் பேசும்போது அவங்களுக்கு என்ன அது குத்தப்பட்ட வேளையில அவன் சொன்னான், நான் அதை பயங்கரமா உணர்றேன். இன்றைக்கே நான் அதை அவங்களுக்கு அறிவிக்கிறேன்.
கடவுளுக்கு சித்தமானா நானும் எத்தனையோ ஞானஸ்தானங்கள்ல மாத்தி இருக்கிறோம். ஆனா அவங்க பிழையாக எடுத்திருந்தா சரியானதுக்கு கொண்டு வர தேவன் உதவி செய்யணும் என்று அவங்க சொல்லியிருந்தாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. நேற்று தான் நாங்க அவ்வளவு சந்திச்சோம். அப்ப பாருங்க, அந்த காரியங்கள் ஆத்துமா அன்றைக்கு கொடுக்க, அதான் வேதம் சொல்லுது, அறுவடையோ மிகுதி ஆட்களோ குறை. ஏன்னா உத்தமமான அந்த ஜனங்கள், ஊழியக்காரர்கள் குறைவா இருக்கிறபடியா ஜனங்களுக்கு அந்த பிள்ளைய ஏன்னா மனம் திரும்புதல் தான் ஒரு ஜீவனை கொண்டு வரும். ஏன்னா அதான் அவர் சொல்லு, நீ நிக்கதேமா பார்த்து நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிறவி. அவன் சொன்ன தாயின் கருவில நான் இப்படி போகல. அவன் சொல்ல அப்படி அல்ல, நீ ஜலத்தினால். அப்போ ஒரு ராஜ்யத்துக்கு கொண்டு பிரவேசிக்கணும் என்றால் அது இயேசு கிறிஸ்து நாமம் அல்லாம வேறொரு நாமம் அங்கே வர முடியாது. ரைட், பாருங்க நிறைய காரியம் இருக்கு. நான் ஏண்டா உங்களுக்குள்ள அது ரைட். பாருங்க, நாம் இப்பொழுது இவ்விதமாக ஜீவிக்க விரும்புகிறோம். அவர் கூறினார், நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமாற்று போனால் அதுதான் சுவிசேஷத்தில் இருக்கிற பலன். சாரம் அதாவது சுவிசேஷத்தில் இருக்கிற பலன். அந்த மெதடிஸ்ட், பேப்டிஸ்ட், பிரெஸ்டேரியன் மற்றும் அவர்கள் எல்லாரும் வர விரும்பும் அளவுக்கு நம்முடைய சபையில் ஏதோ ஒன்று அசைய நாம் கொண்டிருக்க வேண்டும். பேப்டிஸ்டோ, மெதடிஸ்டோ, ரோமன் கத்தோலிக்கோ வரணும்டா இந்த இடத்துல என்ன இருக்கணும்? ஒரு ஏதோ ஒன்று அசைவு என்ன செய்யணும்? இருக்கணும். ஒரு உப்பு இல்லாட்டி அவங்க வரையணுமா? விளங்க, உப்பு இல்லாட்டி அதை போடுவீங்களா? போடலாம். உப்பு சாரம் உள்ள. அப்ப அதே போல ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள சாரம் இருக்கணும். சபையண்டா என்ன இருக்கணும்? சாரம் இருக்கணும். அப்ப அதான் சொல்லு, ஏதோ ஒன்று அசைய நாம் கொண்டிருக்க வேண்டும். நாம் மிகவும் உப்பாக இருக்க வேண்டும். உப்பு தாகம் கொள்ள செய்கிறது. அதே நேரம் உப்பு, நீங்க உப்பு சாப்பிட்டு பாருங்க, என்ன செய்வீங்க? தண்ணி குடிப்பீங்க. உப்பு சாப்பிட்ற ஆக்களுக்கு தெரியும். உப்பு சாப்பிட்ட உடனே மாங்காய் உப்புல தொட்டு தின்னீங்கன்னா தண்ணி விடாச்சிட்டே இருக்கு. நீங்க தண்ணியை மொண்டுட்டே இருப்பீங்க. ஏனென்றா அந்த உப்பு தாகத்தை கொண்டு வரும். அப்ப அதே போலதான் நீங்க சாரம் இருந்தா என்ன நடக்கும்? என்ன நடக்கும் சொல்லுங்களேன். தாகம் ஏற்பட்டுதான் இருக்கு. உங்களுக்குள்ள உப்பு சாரமா இருந்தா உங்களுக்கு தாகம். அவரை சந்திக்கணும், இவரை சந்திக்கணும், அவர்கிட்ட போகணும். அவங்க என்ன செய்யறாங்களோ தெரியல, அவங்க எப்படி வழி நடத்துற, எப்படி கொண்டு வர்றது, இதுதான் கூட வேலை. அதான் வேதம் சொல்லுது, உனக்கென வாழ்ந்தா நித்திய ஜீவன், பிறனுக்காக வாழ்வதே நித்திய ஜீவன். அதனாலதான் இயேசுவும் தனக்காக வாழாம பிறனுக்கு, வேதம் வாசிச்சாதான் சொல்லுவீங்க. அப்படி இருக்குதானே? இப்ப இது நான் சொல்லல, நான் கவிதை எழுதையில அல்லது நான் கட்டுரை எழுதையில, இது வேத வார்த்தை. அப்ப ஒரு கிறிஸ்தவன்ட இருந்து வாயில வர்ற வசனம் கவிதை தான். அது எந்த கவிதை? தேன்மொழி, தேவனுடைய ஜீவனுள்ள அந்த வேதாகம வசனங்கள் ஆயிருக்கு. ஆமே, அதை சொல்லக்குள்ளதான் அது ஒவ்வொரு மனிதனுக்கும் கொண்டு வரும். பாருங்க, உப்பு தாகம் கொள்ள செய்யறது, தாகத்தை உண்டாக்குறது உப்பு தான். தொடர்பு கொள்ளுமானால் அதற்கு தனி சுவை திறன் இருக்கிறது. அதனுடன் தொடர்பு கொள்ள வேண்டும். ஆகவே நாம் காண்பது என்னவெனில், நம்முடைய மகத்தான வெறி எழுச்சிகள், மெதடிசுகள் பெரிய அப்படியாக அருமையான கல்வியுரிய அருமையான மக்களுடன் மகத்தான பள்ளிக்கூடங்கள் பெரிய அதை போன்ற ஒரு காரியம் இல்லை. நாம் ஒரு வெறி எழுச்சியில் சென்று விட்டோம். ஆகவே அவங்க எல்லாம் என்ன செஞ்ச? வெறி, கர்த்தருக்காக அந்த வெறி இல்லை, ஆனா எங்களுக்குள்ளாக ஒரு தாகம், அந்த வெறி இருக்கணும். ஆகவே இங்கே தொல்லையானது ஆரம்பித்து விட்டது. ஆகவே ஆவிக்குரிய மனமானது கற்று சுற்றும் முற்றும் பார்த்து, இங்கே ஒரு நிமிடம் இங்கே இரு, அந்த உலக சபை ஐக்கிய சங்கத்தில் நாம் எல்லாரும் சேர போகிறோமா, நம்முடைய முழு குழுவும் அதில் போகுமா என்று கூறும். நிச்சயமாக நீங்கள் செல்ல போகிறீர்கள். அது சரி. இல்லை என்றால் நீங்கள் கவனித்து பாருங்கள், நீங்கள் அவ்வாறு செய்வீர்கள் என்றும் கிறிஸ்து வெளியே இருப்பார் என்றும் வேதம் கூறியிருக்கிறது. கடல் பயணத்தின் சாட்சியில் அவர் சொல்றார். அப்ப பாருங்க, ஏனென்றா நீங்க முழு சபையிலும் என்ன செய்யறது? ஒரு கூடைகள். ஆனா உப்பானது தாகம் இருந்தா நாங்க வாஞ்சையாக இருந்து நாங்க என்ன செய்வோம்? வெளியே அழைக்கப்பட்டு எங்களுக்குள்ளாக ஒரு தாகம். ஏன்னா சாரம், உப்பு இருக்கிறது, உப்பு இருந்தா தாகம் வரும். விளங்குதா உங்களுக்கு அந்த பொருள் வெளிப்பாடு? உப்பானது சாரம். அப்ப உப்பு, நீங்க கிறிஸ்தவங்க உப்புக்கு ஒப்பிடப்பட்டா, உப்பு இருந்தா நீங்க உப்பை சாப்பிட்டு அதிகமா இருந்தா என்ன ஏற்படும்? தாகம் ஏற்படும். அப்ப தாகம் என்ன? தாகம் மற்றவர்களை குறித்த ஒரு தாகம் என்ன செய்யும்? உங்களுக்குள்ள இருந்துதான் ஆகும்.
பாருங்க, பாருங்க, கட்டிடங்களும் ஸ்தாபனங்களும் அதிகமாய் எழும்புகின்றன என்பது எவ்வளவு பரிதாபமான ஒரு செயல். நாம் இதை குறித்து அதிக நேரம் பேசிக்கொண்டு செல்லலாம். தேவன் தம்மை கிறிஸ்துவுக்குள் ஊற்றினார், அது உண்மை. கிறிஸ்து தம்மை சபைக்குள் ஊற்றினார். எனவே இப்பொழுது கவனியுங்கள். பாருங்க, தேவன் கிறிஸ்துக்குள் ஊற்றினார். கிறிஸ்து எங்க ஊற்றிட்டார்? சபைக்குள் ஊற்றி. எனவே இப்பொழுது கவனியுங்கள், நான் என்னிலும் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளில் நீங்கள் அறிவீர்கள். அந்நாளில் நீங்கள் அதை அறிந்து கொள்வீர்கள். ஏனென்றால் அது முழுவதும் ஒரு மீட்பின் திட்டம். தேவன் மறுபடியும் இறங்கி வந்து அவர் ஆதியில் செய்தது போல தமது ஜனங்கள் மத்தியில் தமது ஜனங்களுடன் வாழ்ந்து அவர்களுடன் உறவாடும். அவர் தமது சபையை பேசும் நிலைக்கு, அவர் தமது சபையின் மூலம் பாயும் நிலைக்கு அதை கொண்டு வருகிறார். பாருங்க, சபையோடு பேசும் நிலைக்கு, சபைக்குள்ளாக இருந்து பாயும் நிலைக்கு. அதாவது என்ன? சபை மூலம் மற்றவர்கள் அந்த நீரூற்றை, பாய்ந்து வர்ற நீரூற்றை கண்டுபடியுமாக அவர் என்ன செய்கிறார்? தமது சபையை பேசும் நிலைக்கும் தமது சபையின் மூலம் பாயும் நிலைக்கும் அதை கொண்டு வரும் போது ஒரு ஏதேன் தோன்றும் சபை அவரை எங்கு கைவிட்டதோ அந்த இடத்திற்கு அது விழுந்து போன அந்த ஒரு ஏதேனுக்கு அது சபையை மறுபடியும் கொண்டு சொல்வார். அங்குதான் முதலாவது விழுதல். மறுபடியும் அதே இடத்துக்கு முழுவதும் மீட்பு ஆனது திரும்ப கொண்டு வரப்படுது. அப்ப பாருங்க, அந்த மீட்பானது என்ன செய்யறது? அது மீண்டும். அதான் இன்னைக்கு எங்களோட மெசேஜ் என்ன? பிள்ளைகளுடைய இருதயம் பிதாக்கு. அப்ப அன்னைக்கு அந்த பெந்தெகோஸ்தே எழுச்சியானது எப்படி இருந்தது என்று உங்களுக்கு தெரியும். வரங்கள் திரும்ப அளிக்கப்பட்டது. அவங்களுக்குள்ளாக தேவன் கிரியை செய்தார். எப்படி? பரிசுத்த ஆவியாக. அது அப்ப அவங்களுக்குள்ளாக தேவன் வரும்போது அது என்ன செய்தது? காரியங்கள் நடும். அப்ப அதனாலதான் வேதம் என்ன சொல்லுது? அந்த தென் தேசத்து ராஜஸ்ரீ என்ன செய்தார்? சாலமோனுடைய ஞானத்தை கேட்க 3 மாதம் பிரயாணப்பட்டு வந்தான். ஏனென்றால் அவளுக்குள்ளாக ஒரு தாகம், வார்த்தை குறித்ததான தாகம் ஏற்பட்டது. அப்ப அந்த ஞானத்தை அவள் கேட்கணும் என்றக்குள்ள பாருங்க, அவள் ஆப்பிரிக்கா தேசத்தில் இருக்கிறாள். 3 மாதம் பிரயாணம் வழி. அந்த இடமெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா என்ன? டெசர்ட், பாலைவனம் ஏரியா, அந்த கொள்ளையர்கள் இருக்கிற இடம், பாம்புகள் தீண்டுகிற இடம், பயங்கர இடம். ஆனா அவள் என்ன செய்யல? அவளுடைய பிரயாணத்தை நிப்பாட்டில. ஏனென்றால் சாலமோனுடைய ஞானத்தை கேட்கும். ஏன்னா ஜனங்கள் சொல்றாங்க, ஜனங்கள் கேள்விப்படுறாங்க, அந்த காரியத்தை அவ காதால கேட்கிறா. அதை பார்த்து அவ என்ன செய்யறா? வியக்கிறா. அப்ப நான் போய் சாலமோனுடைய ஞானத்தை கேட்கணும் என்று அவள் என்ன செய்யறாள்? 3 மாதமா பிரயாணப்பட்டு வந்து ஞானத்தை காக்கல. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றேன்டா? தென் தேசத்து ராஜஸ்ரீ எழும்பி நின்று இந்த சந்ததிக்காக அவள் என்ன செய்வாள்? இந்த சந்ததியின் மேல் குற்றஞ்சாட்டுவார். ஏனென்றால் அந்த தென் தேசத்து ராஜஸ்ரீ அந்த ஞானத்தை கேட்டவன். ஆனா சாலமோனிலும் பெரியவர் அங்கே நின்று கொண்டிருந்தார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அங்க நிற்கும் போது அவங்க என்ன செய்யறாங்க? அந்த ஞானத்தை கேட்க, அவருடைய பிரசங்கத்தை கேட்க வரையில. ஆனா தென் தேசத்து ராஜஸ்ரீ சாலமோனுடைய ஞானத்தை கேட்க 3 மாசம் பிரயாணம். அப்ப யோசிச்சு பாருங்க, அதுவும் என்ன? வழி முழுக்க ஃப்ரீயா இல்லை. அந்த ஏரியா வந்து ஒட்டகத்துல வரும். 3 மாசம் எவ்வளவு டயர்ட் ஆகும் பாருங்க. இப்ப எங்களுக்கு ஒரு பைக்ல வந்து கைய பிடிச்சிட்டு என்ன நீண்ட நேரம் ஓடினாலே முதுகணும். ஏன்னா உணவுமா இல்லையா? அவங்களுக்கு தெரியும். அப்ப ஒட்டகத்துல பாருங்க பிடிச்சோண்டு வாரண்டா எவ்வளவு நாள், எவ்வளவு இரவுல வந்து அவள் பாலைவனத்துல, வீட்டுலையும் இல்ல பாலைவனத்துல தங்கணும். ஒரு இடம் அவள் இளைப்பாறு ஒரு இடமுமே இல்லை. ஆனா அவள் என்ன செய்யறா? அந்த ஞானத்தை, தேவன்ட சாலமோனுடைய ஞானம், தேவன் சாலமோனுக்குள்ளாக இருக்கிறார், அவனுக்குள்ளாக வார்த்தையை பேசுறார், முடியாத ரகசியங்களை வெளிப்படுத்துறார். எல்லாமே அவள் கேள்விப்பட்டோன்னு பார்க்கணும் என்ற வாஞ்சி. அப்ப பாருங்க, அந்த வாஞ்சி அவளுக்குள்ள இல்லாட்டி அவள் வந்திருப்பாளா? அவள் என்ன தொலைப்பு? ஏன்னா அவள் ஒரு ராஜஸ்ரீ, அவள் ஒரு ராணி. ஆனா அவள் என்ன செய்யறா? உடைமையில எடுத்துக்கொண்டு வாரால். நேர்ல நான் போய்ப்பேன். அதாலதான் இயேசு கிறிஸ்துவே அவளை குறிச்சு புகழ். பாருங்க, அவள் ஒரு புரஜாதி, அவள் வந்து அதுக்குள்ள வரவே இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து தண்ட வாயால சொல்றே,
தென் தேசத்து ராஜஸ்ரீ வந்து இவங்க எல்லாருக்கும் முன்பால வந்து இந்த சந்ததிய குற்றம் சாட்டுவா. ஏண்டா அவள் ஞானத்தை கேட்க 3 மாசம் பிரயாணம் பட்டு எத்தனையோ இக்கட்டுகள் வந்து, ஏன்னா அவளுக்குள்ளால இருந்த வாஞ்ச தடை செய்யும். ஏனண்டா அது மரணத்துக்கும் ஜீவனுக்குமான வாசலா இருந்த போனாதான் அதை பார்க்க. அப்ப அதே போலதான் தேவனுடைய வார்த்தைய ஒரு மனிதன் கேட்கறதுக்கு எவ்வளவு காலம் எவ்வளவு நேரம் இருந்தாலும் அவனுக்குள்ளால அந்த தேவன் அந்த தாகத்தை வச்சிருந்தா மட்டும்தான் அவன் வரும். ஏன்னா அதான் திகசுரே ஒரு பரிசுத்தாவியை பெற்று ஒரு மனிதனுக்கு மாத்திரம்தான் சபை எப்ப திறக்கப்படும், சபையோட ஜனங்களை நாங்க எப்ப சந்திப்போம், தேவண்ட வார்த்தையை நாங்க எப்ப கேட்போம்ன்ற ஒரு வாஞ்சம். அப்ப அது வரக்குள்ள அவனுக்கு எதுவுமே என்ன செய்யாது, தடை செய்ய. ஏன்னா அவன் அவனுக்குள்ளார வாஞ்சு. ஏன்னா அது இருந்தாதான் அவனுக்கு ஜீவன். ஏன்னா தேவன் நித்திய ஜீவனை வாக்கு கொடுத்துருக்கு. நீங்க முழு உலகத்தை ஆதாயப்படுத்தினாலும் உங்களோட ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா லாபம் இல்லை. அப்ப உங்களோட ஆத்மாவுக்கு தெரியும், நான் அவர்கிட்ட போனா மட்டும்தான் நித்திய ஜீவன். அந்த வார்த்தை தான் என்ன வளர செய்யும். நீங்க மற்றது வந்து வளர செய்யல, இது உங்களுக்கு அவசியம். அப்ப இதை வேதம் சொல்லுது, அதையும் விடாதீங்க இதையும் விட்டு விடாதீங்க. ஏனண்டா ரெண்டும் தேவை. நீங்க உலகத்துல வேலைக்கு போகணும், தொழிலுக்கு போகணும், காரியங்களை செய்யணும், படிக்கணும், அதுல இல்லை. ஆனா அதையும் செய்யுங்க இதையும் விட்டு விடாது. வேதம் அப்படிதான் ஞானமா சொல்ல, அதையும் செய்யுங்க இதையும் விட்டு விடாது. அப்ப அதே போலதான் நாங்க ஞானம், அந்த ஞானத்தை தேவன் என்ன செஞ்சிருக்கு, தந்திருக்கு. அப்ப இன்றைக்கு நீங்க பாருங்க சபைக்கு வாரது ஒழுங்கு. அப்ப இந்த மெசேஜ்ல இருந்து நீங்க இதுண்டா யோசிச்சு பாருங்க, வேதம் அதை எச்சரிப்பாக கொடுக்கும். அப்ப நீங்க அப்படி வராம இருந்தா நீங்க அறியாமலே போவீங்க. நீங்க என்ன செய்வீங்க, பின்வாங்கி போய் நீங்க என்ன செய்வீங்க, போவீங்க. நீங்க தாகம் ஏற்படணும், தேவனுக்குள்ளால ஜெபிக்கணும், தேவண்ட ஜனங்களோடு நீங்க தொடர்பு கொள்ளக்குள்ளதான் அந்த ஆத்தும பசி வந்து என்ன செய்யும், உண்டா. அப்ப அதான் நான் இதை வாசிச்சு ஏன் காட்டினான்டா, நான் வெளிப்படையா சொன்னா நீங்க நான் பொதுவா ஒரு நோக்கத்துக்கு ஒரு டாக்கெட்டுக்கு அடிக்கிறேன்னு, ஆனா நான் பார்க்கக்குள்ளே ஆச்சரியப்படு. இதை நான் பிரசங்கிச்சிருக்கேன். ஆனா இந்த காலத்துல பார்க்கக்குள்ள என்ன ஏண்டா நான் பார்த்தேன், அதான் சொல்றேன் உங்களுக்குள்ள ஒரு ஏண்டா அவருடைய மனவாட்டி, கிறிஸ்துவின் மனவாட்டி பசி தாகம் உள்ளவளாயிடும். அப்ப எந்த ஒரு பிள்ளையை பெற்றெடு நாங்க வாசிச்சோம். ஏனென்றா அவள் ஒரு ஆத்துமாவை சந்திச்சு அதை ஆதாயப்படுத்த வேண்டும் என்ற ஒரு வாஞ்சேரி. இன்றைக்கு என்ன செய்யறோம், நாங்களும் எங்கட குடும்பம் நாங்களும் தங்கடப்பா. ஆனா இரவும் பகலும் நித்திர முழிச்சு நீங்க தேவண்ட ஊழியத்துக்காக புறப்படுற காரியம் இருக்குண்டாதான் பரிசுத்தாவி இருக்கு. அததான் திக்க சொன்னார். நான் அந்த நாளை மறந்துடு, எத்தனை நாள், 10 நாள் 3 நாள் அதை வாசிச்சுக்காடு. எத்தனை இரவும் பகலும் நித்திர கொள்ளாம ஜெபிக்கு. அதால மனைவிக்கும் கோபம் வந்து அதை ஏனண்டா வீட்டுக்கு வராம அதை ஏண்டா அதுதான் ஊழி தேவனுடைய காரியம் மண்டக்குள்ள. அதான் வேதம் சொல்லுது. உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு கணவனோட ஒரு ஊழியத்துக்கு அழைக்கக்குள்ள யாரையும் அழைக்கிறாவா, மனைவியும். அது வந்து சரீரப்பிரகாரமான ஊழியக்கான மனைவியும் பொருள்படும். அதே நேரம் இன்றைக்கு நீங்க சபையும் வந்து என்னவா இருக்கிறீங்க, மனைவி. ஒரு ஆண் வந்து கிறிஸ்துவுக்கு அடையாளமா தலையா இருக்கக்குள்ள சபையானது பாட்டாய். அதே போல எங்களுக்கு மேலான ஒரு தலை இருக்கிறது, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாங்க மனைவியா இருக்கு, அதுல ஆணும் பெண்ணும் என்ன மனைவியா இருக்கு, அது சரீரமான. அதே நேரம் ஒரு சபைக்கு ஒரு கணவன் இருக்கா, ஒரு சபைக்கு ஒரு தலை இருக்கிறது, யார் அது, ஊழியர். அப்ப அதை வந்து நீங்க வெளிப்பாட அறியும். அப்ப அதே போல ஒரு ஊழியனை அழைக்கக்குள்ள சபையும் தான் அழைக்கிறது. அப்ப இன்றைக்கு நான் அதான் வாசிச்சுக்காடு. இதை விட என்ன இருக்கு, ஆனா டைம் நெருங்குது. ஏன்னாண்டா அப்படி அச்சோட்டா ஒவ்வொன்றும் சொல்றேன். அந்த தாகம் நான் இப்ப பார்த்தேன், அதான் உங்களுக்கு நான் தாகமண்ட தலையங்கத்திலேயே மெசேஜ் கொடுத்துருக்கேன், அது நெட்ல இருக்கு. ஆனா இன்னைக்கு பார்க்கக்குள்ள அதை விட ஒரு ஸ்டெப் வந்துச்சு. அவன் ஏனண்டா அது தேவண்ட வேதம் வாசிக்க அது இன்னும் வெளிப்பாடு அது கொண்டுட்டு தான். இன்றைக்கு வாசிக்க விட இன்னொரு அதிகாரத்தை வாசிங்க, அதுல இருந்து இன்னொரு 10 வீதத்தை பெறுவி, இன்னொருக்கா வாசிங்க ஒரு 10 வீதம். அவ்வளோ அது ஒரு பொக்கிஷமா. அதே போலதான் பாருங்க, வாஞ்சை என்பது வேதனையோடு கூடிய வாஞ்சை. அப்ப ஒரு வேதனையோடு கூடிய வாஞ்சை இருந்தாதான் நீங்க தேவனுக்குள்ளாக பசித்தா, அத பரிசுத்தாவி இருந்தாதான் பசித்தாகும். அப்ப உங்களுக்குள்ளாக ஒரு பசிதாக இன்னைக்கு பரிசுத்தாவியை பெற்ற இந்த இடத்துல சபை அங்கத்தினவர் இருந்தாதான் நீங்க இங்க வர்றவங்களை குறிச்சு பசிதாக. நீங்க என்ன செய்வீங்க, போதகிட்ட சொல்லுவீங்க, உங்களுக்கு டைம் இல்லை, நாங்க போறோம், நாங்க இந்த ஆத்துமாவை சந்திக்க போறோம், எங்களுக்கு டைம் இல்லதான். ஆனாலும் நாங்க என்ன செய்ய வர்றோம், போய் சந்திக்கிறோம், அந்த காரியத்துல
நாங்க அவங்களை எப்படியாவது இதுக்கு ஏன்னா தப்பி போன மார்க்கத்திலிருந்து ஒரு பாவியை ரட்சிக்கிறவன் திரளான பாவங்களை மூடுகிறான். ஆனா இன்றைக்கு என்ன, பரிசுத்தாவி இல்லாதபடி ஜனங்கள் அவங்கள இடறி போறாங்க, தப்பி போறாங்கன்னா கேர்லெஸ். அது என்ன வாங்கி இருந்தா வர அப்படிதான் அந்த ஜனங்கள் மத்தியில பதில் வருது. ஆனா பரிசுத்தாவி இருந்தா உங்களுக்குள்ள தாகம் இருக்கும். ஏனென்றா அதை நான் செய்யல, நான் உங்களுக்கு சொன்ன வேத பிரகாரமா வாசி. ஏன்னா ஒரு லோக்கு போனவன நான் போய் கூட்டிட்டு வரேன். ஏன்னா எனக்கு புதிதான ஒரு காரியங்கள் இருக்கு, ஏன்னா அதிகமா இருக்கு, அவருக்கு தெரியும் கூட இருக்கிறவங்க. ஏன்னா அது மூலம் ஒவ்வொன்றா நாங்க செஞ்சோம். ஆனா எங்கடல்ல இருக்கிறவங்களுக்கு நீங்க தான் பொறுப்பாளியா. அப்ப தேவனுடைய காரியத்துல அப்ப நீங்க முதலாவது குணமடைஞ்சாத இன்னொரு சகோதரனை நீங்க என்ன செய்யலாம், குணப்படுத்த. அப்ப நீங்க குணமடையாதபடிதான் எல்லாமே என்னையா இருக்குது, மந்த கதியா இருக்கு. அப்ப அதனால என்ன நடக்குது, பிள்ளைகள் எல்லாம் வந்து ஜனங்கள் ஏன்னா சிலுவையில இருந்த இயேசு மாதிரியும் எழுச்சி ஏற்பட்ட ஜனங்கள் மாதிரியும் கொஞ்சம் பேர் துதிக்கிறாங்க, சில பேர் அப்படியே இருக்கிறாங்க. ஏன்னா கொஞ்ச நேரம் என்ன துதிச்சிட்டு இருந்தா விழுந்துருவாங்க, அதே சிலுவையில அரைஞ்சத மாதிரி. ஏன்னா உயிர் என்ன ஏன்னா அது மாதிரி இருப்பான். சில பிள்ளைகள் இப்படியே இருக்குதுங்க, சில பேர் இப்படி இருக்குதுகள், இப்படி இருக்குது. நான் அங்க இருந்து பாக்குறேன். அப்ப பார்க்கக்குள்ள பாத்தீங்க அதுக்கு என்ன காரணம்டா, இங்க பரிசுத்தாவியை பெற்று ஜனங்கள் எழுச்சியா இருந்து துதிச்சாதான் இங்க இந்த பிள்ளைகளுக்கு கிடுகிடு ஒரு நடுக்கம் ஏற்படும். ஏனண்டா அந்த அபிஷேகம் வந்தோட டக்குன்னு பேரை கூப்பிட்டுருவாங்க. என்ன கூப்பிட்டுருவாங்க, பேரை கூப்பிட்டுருவாங்க. அந்த எழுச்சி வந்தோடனே பிள்ளைகள் எல்லாம் தொப்பண்டு விழுந்துருவாங்க. புரியுதாங்க? அப்போ அவங்களுக்கு பயம். அப்போ டக்குன்னு கதிரையை பிடிச்சிடுவாங்க. இப்ப எனக்கு என்னுடைய வாழ்க்கையில அனுபவம். ஏன்னா நாங்க இந்த இதுல இருந்து நான் வெளியே தூர தேசத்துக்கு போயிருந்த நேரத்துல சர்ச் இல்லை அந்த இடத்துல. அதனால வந்து KL கோலாலம்பூர் தலைநகர் மலேசியாட இதுக்கு மச்சான் அவன் ரோமங்கத்திலே அவன் சபைக்கு போய் எழுச்சி ஆயிடும். அப்ப அவன் சொன்னா எங்கட சபைக்கு வாங்கண்டோன்னா அப்ப நான் அங்க போனேன். அங்க போய் ஜனம் துதிக்கிறத பார்த்தோன்னா நான் குப்புற விழுற அளவுக்கு போயிட்டு சுத்தி அடி. ஏன்னா அந்த அபிஷேகம் நான் டக்குன்னு பார்த்தேன், என்னடா நாம இது மேலான செய்தியில இருக்க மாட்டோம், அவன் எங்களை விழுத்தாடுற லெவலுக்கு அந்த ஒரு காரியம். ஏன்னா எங்களுக்கு செய்தி அந்த நேரத்துல நாங்க தேவனுக்குள்ள வளராட்டியும் இந்த மெசேஜை தவிர வேறு ஒன்றும் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். எங்கட சபையை விட எங்கட இந்த செய்தியை விட எந்த காரியம் மேலானது இல்லைன்னு நாங்க அவங்கள தரக்குறோம். ஆனா அவன் அவன் அறியாததை உண்மையை ஆராதிக்கிறோம். அதால தேவன் இறங்க கடமைப்பட்டுக்க மழையை கொண்டு வரும். அப்ப நான் விழுற கட்டம் வந்து நான் பிடிச்சிட்டு இருந்துட்டேன். ஏன்னா விழுந்த நான் நோண்டியாரு. அப்ப நான் அங்கதான் கண்டேன். ஏனென்றா நான் இங்க இதைதான் நான் காண்டேன். பார்க்கக்குள்ள பிள்ளைகள் வந்து பயம் இல்லை. ஏன்னா அவங்க சும்மா துதிக்கிறாங்க, எங்களுக்கு ஒன்று பாதிப்பும் வராது. அப்ப பிள்ளைகள் நோம்பும். ஆனா இங்க ஒரு அசைவு உண்டாயினா ஒரு ஆள் விழக்குள்ள எல்லா பிள்ளைகளும் அலர்ட் ஆகி மழையானது ஊற்றப்படக்குள்ள என்ன நடக்கும், பிள்ளைகளுக்குள்ள வந்து அபிஷேகம் நனைவாங்க. நனையக்குள்ள டக்குன்னு கை வந்து இப்ப எங்க தவறு வருது, எங்க வருது. அப்ப பாரு, அதுக்காக நீங்க துதிக்காம இருங்க, அது வர மட்டும் நான் சொல்லல. நீங்க என்ன செய்யணும், துதிச்சுதான் ஆகும். நீங்க சரண்டர். நீங்க ஒருவேளை துதிக்காட்டியும் பரவாயில்ல, நீங்க கையை உயர்த்திட்டு இருங்க. ஏன்னா கையை உயர்த்திட்டு ஏன்னா நீங்க குளிச்சு வந்தா பயம் இல்லாம கை உயர்த்தலாமே. குளிக்காட்டி தான் டக்குனு இப்படி வச்சிருப்பீங்கன்னா இந்த வாசம் வெளியே வரக்கூடாது. ஏன்னா சில பேர் அதுகள் இருக்கிறார்களும் இப்படி வச்சிருப்பாங்க குரண்டி நம்ம, ஏன்னா அப்படி இருப்பாங்க. அப்ப அது வந்து உயரமா தெரியாது. ஏன்னா அப்ப வடிவ ஃப்ரெஷ் ஆகி வந்தீங்கன்னா நீங்க என்ன செய்ய எப்படி துவைக்குவீங்க, அப்ப எந்த சென்டும் பிரச்சனை வராது. ஏன்னா அப்ப அதனால வந்து அது என்ன அர்த்தம், நான் கரங்களை உயர்த்துறேன், சரண்டர். ஆண்டவரே உமக்கு நான் வந்து அடிமை, ஏன்னா நான் வந்து ஒன்றுமே இல்லை அப்படி சொல்லி பாருங்க. துதிக்க தேவை. எனது தேவனோடு கூடிய பேச்சு உறவாடுது. உங்களுக்கு விசித்திரமா டேலண்டா ஜெபிக்கணும்ன்றதே தேவை. நீங்க ஆண்டவரே ஒன்று எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் சரண்டர் ஆண்டவர் அப்படி எப்படி சொல்லி பாருங்க அறிக்கை. அதை தான் அவர் விரும்பு. ஒன்றும் இல்லாதவனை பயன்படுத்துறதுதான் தேவனுடைய காலம். நீங்க தெரியுமண்டீங்கன்னா கணக்கே எடுக்க மாட்டேன். நீங்க ஆண்டவரே ஒன்று. அதான் அந்த ஜெபத்தை பார்த்த ஒரு மனசோட ஆண்டவரே வாரத்துக்கு 2 முறை என்ன செய்யறேன்னா உவாசிக்கிறேன், அதை செய்யறேன், இதை செய்யறேன். அவரு சொல்ற ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல நிற்க கூட நான் பார்த்து உங்களை நான் ஏறெடுத்து பார்க்க என்ன பாவியான என்ன மண்ணியும் எடுத்து போயிட்டான். யார ஜெபம் கேட்டுச்சு, அவர் ஏறெடுத்து பார்க்கவே நான் அவனுக்கு துணிவு இல்லாம இருந்தேன். அவன் சொல்றான் அவன் ஒன்றும் செய்யல, ஜெபிக்கல, உவாசம் இருக்கல, தர்மம் பண்ணல, ஒன்றுமே. அவனை தான் தேவன் என்ன செய்யற பேசுறான். அப்ப அது சிம்பிள். அதான் தீக்கரிசின்னு சொல்ற வேதமா சிம்பிள். தெரியாதவனை பயன்படுத்து, ஆனா உங்களோட அறிக்கைகள் வந்து சிம்பிளா இருக்கும். அதான் நான் அந்த ஒரு கதை சொன்னேன். ஒருவன் என்ன அந்த டைமுக்கு வந்த போது
அப்ப அதே போலதான் இன்றைக்கு காரியம். அப்ப அது ஏனென்றா அந்த வாஞ்சி. அப்ப இன்றைக்கு சபையானது தோல்விக்கு காரணம் ஜனங்களுடைய எழுச்சி இல்லாது. அப்ப அந்த எழுச்சி துதி அதான் துதித்தல் துதியை தான் வேதம் பார்த்து பாருங்க. யுத்தத்துல பாருங்க, முன்னுக்கு யார் போறாங்க? பாடல் குழு தான் துதி. எரிகோல என்ன நடந்து? துதி. அப்ப அதாலதான் இந்த உங்களையும் சொல்றது, துதிக்கு வாங்க. துதிக்கு வராம இருந்தோன்னா நீங்க என்ன செய்வீங்க? உங்களுக்கு ஒரு எழுச்சி வராது. துதிக்க என்னையா? கிருப பெருகுதன்று வேதம் சொல்லுது. துதியினாலதான் எதையுமே நீங்க முறியடிக்கலாம். அப்ப துதி தான் இவங்களை முறியடிக்கும். இவங்க என்ன கட்டப்பட்டு இருக்கிறாங்க, பிள்ளைகள் எல்லாமே கட்டப்பட்டு துதிக்க இயலாத நிலையில இருக்கிறாங்க. அதனால அவங்களோட கை இப்படி இருக்குதுகள், என்ன இப்படி இருக்கிறாங்க, ஏன்னா இப்படி ஒவ்வொரு ஆக்ஷன்ல இருக்கிறாங்க. நான் யோசிக்கிறேன், இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எடுத்து போடலாம் ஒவ்வொன்றையும். ஏன்னா அந்த நிலையில எல்லாரும் இருக்கு. அப்ப அந்த நிலைக்கு வரணும்டா இங்க 2-3 பேர் என்ன செய்யணும்? ஆவியில நீங்க துதிக்கக்குள்ள பரிசுத்த ஆவியானது ஊற்றப்படக்குள்ள இவங்களை அது நல்லோர் மீதும் தீயோர் மீது. அப்ப மலையக்குள்ள ஃப்ரெஷ் அப்ப அது ஒரு உணர்ச்சி வரக்குள்ள அவங்க பரிசுத்த ஆவி துதிச்சிருவாங்க. அப்ப அவங்க என்ன செய்வாங்க? பயம் வரும். யாராவது ஒன்று சொல்லிடுவாங்க, அல்லது நாங்க விழுந்துருவோம், ஏன்னா அல்லது எங்களோட பாவம் வெளியரங்கமா வந்துடும். அது எல்லாமே என்ன செய்யும்? பயம் உண்டாகும். அப்ப அந்த பயம் உண்டாகிறதுக்கு தான் என்ன வரணும்? தேவனுக்குள்ளால துதிங்க. அதுக்கு ஒரு நேரத்தை எடுங்க. சத்தமா உத்தமமா என்ன செய்யுங்க? வாய்க்குள்ள வேணா துதி புரியணும். நீங்க வீட்டுல ஜெபிக்கக்குள்ள மெதுவா ஜெபிக்கணும். வீட்டை என்ன செய்யணுமா? நீங்க மூடி அந்தரங்கலத்தில் இருக்க பிதாவோடு நீங்க ஜெபம் பண்ணணும். ஆனா இங்க வரக்குள்ள எப்படி ஜெபிக்கணும்? நீங்க சத்தமா தான் ஜெபிக்கும். அது என்ன? வழிநடத்தல வர்றதுக்காக ஜெபிக்கணும். அந்த நேரத்தை ஆண்டவரே அவர் சுகமாகணும், எந்த பிள்ளைக்கு இப்படி ஆகணும், அப்படி துதிக்கிற கூடாது. அந்த நேரத்துல அவர் சொல்லுவார், என்ன நம்ம தேவண்ட பரிசுத்தவான ஆண்டவரே சோத்திரம், உலகம் அங்க இருக்கிற பரிசு, அப்படி துதிக்கணும். அப்ப எல்லாரையும் உண்டாயிருக்கு. இல்லாட்டி அது அங்க ஒன்று சொல்லும், இதை ஒன்று சொல்லும், அப்ப இவ என்ன சொல்றான்னு கேட்கக்குள்ள அங்க நீங்க பிளக் ஆயிரும். அப்ப பாருங்க, அதுதான் காரியம். அப்ப அது ஏன் காரியம்டா? தாகம். அப்ப தாகம் பரிசுத்தாவியை பெற்றாதான் உங்களுக்கு ஆத்தும பாரம் வரும். ஒரு ஆத்துமாவை பெற்றெடுக்க நீங்க விரும்பீங்க. சபைக்காக நீங்க உன்னத நிலைக்குள்ளாக கடந்து போக விரும்பீங்க. ஏனண்டா சபையோடு ஒரு ஊழியக்காரனோடு கூட சபையை தான் அவர் அழைச்சிருக்கு. அது சரீரபிரமாணமாக ஒரு ஊழியக்காரன் வரக்குள்ள மனைவி ஊழியத்துல அர்ப்பணிக்கப்படணும், அதுக்கு வரணும். புருஷனுக்காக என்ன செய்யணும்? அவ உவாசம் இருக்கணும், அவர் யுத்த காலத்துக்கு போக்குள்ள அவ இருக்கணும். அப்படி இல்லாட்டி அது ஃபெயிலியரா வரும். ஏண்டா அது தோல்வி வரும். அப்ப அதான் வேதம் சொல்லுது. அந்த இடத்துல அதே போல சபை, நான் சபையை ஆவிக்குரிய அடையாளத்துலதான் பார்க்கணும். சபை அதுக்கு இருக்கும். அப்ப சபை அதுல என்ன செய்யணும்? ஒரு ஊழியக்காரன் யுத்தத்துக்கு போனா அவங்க வாசம் இருக்கணும், ஜெபிக்கணும். அந்த உன்னத நிலத்தில் ஆண்டவரே அவரை ஏண்டா எதிரி அவரை தான் சூழும். அதான் அன்றைக்கு நாங்க யோசபாத்தை பார்த்தோம். அப்ப அவன் என்ன செய்யறா? யாருக்கு எதிரா யுத்தத்துக்கு வாரானா? யோசபாத்தை முறியடிச்சா நாடு சிம்பிளா வரும். அதே போல ஊழியக்காரனுக்கு காரியங்கள் ஜனம் தானா சிதறிப்போம். அப்ப அது ஏண்டா அந்த காரியத்தை சிந்தனையினால நிறைய காரியங்கள் அவன் என்ன செய்வான்? கொண்டு வருவான். அப்ப அதனால இது நான் நிறைய காரியங்களை கொண்டு ஆனா முடிக்க வேண்டும். அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாஞ்சை என்பது வேதனையோடு கூடிய வாஞ்சை. தாகம் என்ற அர்த்தம் வேதனையோடு கூடிய தாகம். அப்ப ஒரு காயப்பட்டா மானுக்கு தண்ணி தேவை, தண்ணி இல்லாட்டி செத்து போய். அப்ப அந்த மாதிரிதான் உங்களையும் கொண்டு தேவன் நிறுத்துவார். அப்ப ஒன்று இதுல வந்தா சாவு, இதுல வந்தா ஜீவன் அல்லது மரம். அந்த டைம்ல வரக்குள்ள நீங்க எங்கால அதான் மரமானது எங்கால சாயுதோ அதுதான் அதனுடைய முடிவு. அப்ப நீங்க இஞ்சால பாஞ்சா இஞ்சால சாஞ்சா, அப்ப உங்களுடைய சாய்வு எங்கால பக்கமா இருக்கு. அதனால பிள்ளைகளை கத்தருக்குள்ளாக வளங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, பிள்ளையாண்டானை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து அவன் முதிர் வயதுன்னு விடாது. அப்ப பிள்ளைகளுக்கு தண்டனை கொடுங்க. பாருங்க, இந்த மெசேஜ்ல இருந்து இந்த பிள்ளைகள் காரியங்கள்ல வழி தப்பி போகாதபடி நாங்க பார்க்கணும். இன்றைக்கு பிள்ளைகள தெரிவுகள் வித்தியாசம். ஒவ்வொரு பிள்ளைகளா என்ன செய்யறாங்க? வெளியில ட்ராக் போய் என்ன செய்யறாங்க? கடந்து போறாங்க. எங்களுக்குள்ளால வைராக்கியம் இல்லாத நிலையில இன்றைக்கு சபையானது கடந்து போகுது. என்ன வைராக்கியம்? அப்ப ஏனண்டா அந்த வைராக்கியம் அன்றைக்கு வேதத்துல பார்த்தனா என்ன? ஒரு மார்க்கத்துல தப்பி போய் வேறொரு விவாதம் பிடிச்ச என்ன நடக்குது? சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க.
கடை நாள் ஆளுன்னு தான் பார்த்து ஒன்று மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. என்னடா செருப்பை கலட்டி என்ன அட்டி மூஞ்சில அட்டி. ஏண்டா அவங்க வேறமா அப்படிதான் வேதம் இது. இன்னொரு இடத்துல என்ன மண்டைய முடிய பிடிச்சி ஆட்டம். ஆனா இன்றைக்கு தப்பி போன மார்க்கத்தில் இந்துல போய் கல்யாணம் முடிச்சாலும் இன்றைக்கு எங்கட சபையாக்கள் போய் அந்த இடத்துல பங்கு கொள்ற அளவுக்கு இன்றைக்கு அவங்களோட வைராக்கியங்கள் வந்து என்ன செய்யறது குறைந்து போகும். அது தவறு சரி வேற. என்ன ஒரு காரியத்துல அவங்க போய் மார்க்கம் தவறி போய் இருக்கிறாங்க, எப்படி போய் வாழ்த்தல் கொடுப்பேன்? அவன் இந்துல போய் நல்லா இருக்க போறீங்கன்னு வாழ்த்து கொடுக்க போறீங்க? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, எப்படி கொடுக்க போறீங்க? எப்படி கொடுக்க போறீங்கன்னு சொல்லுங்க. கைய இப்படி வாழ்த்துத, கைய கொடுக்காம வர மாப்பிள்ளைக்கோ பொம்பளைக்கு கை கொடுக்காம வந்த நீங்களே யாரா? ஏன்னா கை அப்படி பாருங்க அந்த காரியம். அதுக்காக இப்ப கிட்டலில் நடந்ததை நஞ்சு வச்சு பேசல, ஜனங்கள் மத்தியில இருக்கிற என்ன வைராக்கியங்களை குறிச்சு நான் பேச. ஏன்னா அந்த ஜனங்களுக்கு அது ஒரு சாதாரணமா போயிட்டு, ஏன்னா வார்த்தையை குறித்ததான ஒரு காரியத்துல வைராக்கியம், ஒரு மார்க்கம் தவறி போறாங்க. அப்ப பார்க்கக்குள்ள அவங்க அந்த நிலையில இன்றைக்கு ஜனங்களுடைய நிலைகளை வந்து அப்படி பார்க்கும். அப்ப பாருங்க, அப்ப அந்த பக்தி வைராக்கியம் உங்களுக்கு என்ன செய்யணும்? தேவண்ட ராஜ்யத்தை விட்டாலே அவன் என்ன இழக்கிறான்? நித்திய ஜீவனை இழக்கிறான். அவன் நல்லா இருக்கலாம், நல்லா இருக்கணும்டா மீண்டுமாக யாரை தேடணும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தேடினாதான் அவனுக்கு சுக வாழ்வு, நித்திய ஜீவன் கிடைக்கும். அப்ப பாருங்க, உங்களுக்குள்ள வைராக்கியத்தை நீங்க செக் பண்ணிப்பாங்க. அப்பதான் வந்து உங்களுக்குள்ளால ஒரு பக்தி. இல்லாட்டி நீங்க வெதுவெதுப்பா போறீங்கன்றது உங்களுக்கு அது என்ன செய்யப்படுது? காண்பிக்கப்படும். அதனால கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்க தொடர்ந்து தேவனுக்குள்ளால நாங்க எழும்பி பிரகாசிக்க வேண்டும். என்ற எதிரியானவன் எங்களை சூழ்ந்துட்டான். இனி நாங்க கொஞ்சம் தூங்கினா கூட எங்களை அவன் என்ன செய்வான்? ஜெயங்கொள்ளத்தக்கதாக இன்றைக்கு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. அதனால நீங்க இன்னும் பலப்படுங்க, தேவன் மீது வாஞ்சியா இருங்க. நீங்க பரிசுத்த ஆவிக்காக வாஞ்சிங்க, அதை பெற்றுக்கொண்டாதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அதனால நாங்க தலைகளை நாங்க தாழ்த்து. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, மது சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே, சர்வலவரே கொடான கொடி சோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே மது சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. ஜீவனுள்ளவரே கோடான கொடி சோத்திரம் ஆண்டவரே. நேற்றும் என்று மாறாதவரே மது சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். மகா பேசமுள்ள பிதாவே, இந்த மகத்துவமான அந்த நேரத்துக்காக உமக்கு சோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த மகத்துவமான நேரத்திலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் கேட்கும்படியாக ஆண்டவரே நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு சோத்திரம். ஆம் கர்த்தாவே, பரிசுத்த ஆவி வரும்போது அது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்துணர்த்துவார் என்று கர்த்தாவே நீ சொன்ன வண்ணமாக இந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் நீர் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் கர்த்தாவே அது பாவத்தை குறித்து சீர்படுத்தி கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவி இல்லை என்றால் அது ஜனங்களை சேப்பாக்கி ஆண்டவரே ஜனங்களை அது தடவி கடந்து செல்கிறதா இருக்கும். ஆனால் நீர் அங்கே வரும்போது நீர் 3 காரியத்தை நீர் செய்கிற தேவனாயிருக்கிறீர். அதனாலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஸ்லாக்கியம் பெற்றவர்களாயிருக்கிறோம். நீர் எங்களோடு நீர் இடைப்பட்டு கொண்டு நீர் எங்களோடு பேசிக்கொண்டு கர்த்தாவே எங்களை எச்சரித்து கொண்டு எங்களை பலப்படுத்தி ஆண்டவரே நீ நடத்துகிற தேவனாயிருக்கிறீர். ஆம் கர்த்தாவே, பாவம் பெருகின இடத்திலே உம்முடைய கிருபை பெருகி இருக்கிற வண்ணமாக ஆண்டவரே இந்த இடத்திலே அநேக பாவங்கள் இருந்தாலும் அதே போல ஒவ்வொரு சரீரத்திலே பாவங்கள் அநேக இருந்தாலும் உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கிறபடினால் ஆண்டவரே கோடான கொடி சோத்திரம். நாங்கள் இன்னும் அதிகமாய் உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் பலப்பட்டு உம்மை நாடி உமக்குள்ளாக நாங்கள் சம்பூர்ணமாய் வாழ நீர் எங்களை ஆயத்தப்படுத்தி வர்ற கிருபைக்காக உமக்கு சோத்திரம். கேட்ட செவிகளை ஆசீர்வதியும், வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும், வராத ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். இன்னும் அதிகமாய் நீ தாங்கி நீர் வழி நடத்த போற உம்முடைய கிருபைக்காக உமக்கு சோத்திரம். இந்த வேளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வழி நடத்தும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். பரமண்டலத்தில் இருக்கங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல
பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்படாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாரார். ஆமென்.